தந்தனை தான் தனனை தனனா தானி தனனா தானி தனனா தானி தானி தந்தம் தனனை தனனா தானி தனனோ தனனை தனனை நான் பாடுவேனே ராமா உன்னை நான் பலகாலம் கைதோடுவே மதிப்பிற்குரிய தலைவர் ஐயா அவர்களுக்கும் கோவில் தர்மகர்த்தா நாட்டாமை அம்பலத்தார் வாசமுள்ள மலரிடத்து பூசை செய்யக்கூடிய பூசாரி ஐயா அவர்களுக்கும் மற்றும் சாமி கோமரத்தாடிகள் அனைவருக்குமாக எங்கள் வெள்ளிசை குழுவையானது திருநெல்வேலியை சேர்ந்த நெல்லை முத்துமாரி வெள்ளிசை குழு நான் ஒரு பொறியியல் கல்லூரி பேராசிரியர் நமக்கு இந்த ஊருக்கு முதலாக வாய்ப்பு கொடுத்திருக்காக அனுமதி கொடுத்த அனைத்து நல்வதற்கு நன்றி வந்த வணக்கத்தோடு தம்பி எத்தனை கோயில் இருந்தாலும் நம்ம ஊர்ல இருக்க கோயில் வந்து 21 பந்தி 61 கூட்டுறவு தேவதைகள் இருக்கக்கூடிய கோயில் அல்லவா இந்த தெய்வங்கள் எல்லாம் அமைகின்ற வரணும் முதலாவது ஐயனார் வந்து சுருக்கமா பிறந்தாத்தான் சகல தெய்வமும் சந்தோஷமா வருமா இவ்வளவு நேரம் நடந்தது என்ன நடந்துச்சு நம்ம கோயில்ல குடியழைப்பு பூசை நடந்திருக்கு குடியழைப்புனா ஐயா வந்து அழைச்சு கொண்டு உள்ள வச்சிருக்காங்கல்ல அதே மாதிரி எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல்ல அரிகரபுத்திர சாஸ்தா ஐயனார் வந்து பிறக்கணும் அவரு பிறந்தாத்தான் சகல தெய்வமும் மனமகிழ்ந்து வருமா ஐயா அரிகரன் முதல்வதனான ஆதி கொண்டையன் பேரில் உரியதோர் தமிழினாலே உகந்து நான் கதையாய் பாட கரி முகத்த வேலன் மனத்தின் காப்புத்தாமே ஐயனோட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட நானே போகா அருள் புரிவாய் அருள் புரிவாய் ஐயனோட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட நானே போகா அருள் புரிவாய் அருள் புரிவாய் பண்ணவில்லை கைலாசத்திலே பகவானோட பாரதியும் அசுர கூட்டலும் தேவாதி தேவர்களுமாக சேர்ந்து அமுதங்கடைய வேணும்னு நினைச்சாங்களாம். சரிதான் சிவபெருமான் சொல்வாரா, ஐயா தேவாதி தேவர்கள் எங்க வாங்க, ஆட்கடலை போய் கிடைவர்களால் உங்களுக்கு தெய்வ அமிர்தம் பிறக்கும், அது பிறந்தால் உங்களுக்கு தவிர எந்த பொருள் பிறந்தாலும் சிவனுக்குத்தான் அப்படி என்று சொல்லி தேவாதி தேவர்களுமாக அசுரர்களுமாக ஒன்று சேர்ந்து எங்க பாருங்க பாருங்க என்ன திருப்பர் நல்ல கடலாதீலே அமிர்தத்தை படைகள் ஒரு பக்கமாக, தேவாதி தேவர்கள் ஒரு பக்கமாக நிற்க, வாசுகி பாம்பை கயிறாக்கி மந்திரகிரி மலையை மத்தாக்கி இருப்பார் கடலை சாடியாக்கி அப்படியே அமுதம் கிடைதாங்க. தம்பி வீட்டுல எப்படி தயிர் கிடைவாங்க பெண்கள், அதே மாதிரி அசுரனும் தேவர்களுமாக மாறி மாறி அமுதத்தை கிடைதாங்க. திருப்பார் கடலை கிடைந்தேன் அமுதம் பிறந்தா உங்களுக்கு, அமுதம் என்ன பிறந்தாலும் சிவனுக்கு தான் என்ற வார்த்தையினை வைத்துக் கொண்ட தேவாதி தேவர்கள் அமுதம் கிடைதாங்க. பாருங்க முதலாவது அமுதம் வந்து பிறங்கலையே எல்லாத்துக்கும் முந்தவனாய் பிம்பிறந்தா அமுதம் வந்து பிறக்காமல் அமுதம் வந்து பிறக்காமல் அங்கே பெண்ணும் மகை தான் பிறந்தா வந்து பிறக்காமல் வந்து பிறக்காமல் முதல் நாள் அமுதம் கிடைஞ்சிருக்காங்க.
ஒரு பெண் வந்து பிறந்திருக்கா. பெண் பிறந்திருக்கா. சிவன் என்ன சொன்னாரு? என்ன பொருள் பிறந்தாலும் சிவனுக்கு அமிர்தம் பிறந்தா உங்களுக்கு. அமிர்தம் பிறக்காம பெண்ணு பிறந்திருக்கான பெண்ணை கொண்டு கைலாசத்துல போய் நொப்பாட்டுதாங்க. அங்க பார்த்தா சிவபெருமான். முதல் நாள் மூத்தவளா ஒரு பெண்ணா பிறந்ததுனாலே சரி பெண் என்றால் தேவின்னு அர்த்தம்ல. மூத்தவளா ஒரு பெண்ணா பிறந்தாலும் உனக்கு இன்னையில இருந்து பேரு மூதேவின்னு பேர் வச்சாராம். மூதேவினா தப்பா நினைக்க கூடாது. நித்திரா தேவின்னு அர்த்தம். என்னதான் ஒரு நாள் உள்ள வேலை பார்த்தாலும் கொஞ்ச நேரமாச்சு நித்திரா தேவி வந்தா தான் அடுத்த வேலை செய்ய முடியும். நீ எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கணும். சிவன் வரம் கொடுத்தார் பாருங்க. அமத பிறக்கணும் மறுபடியும் தேவர்களும் அசுரர்களுமாக பார்க்கடலை நோக்கி செல்கிறாங்க பாருங்க. இரண்டாவது நாலாவதிலே அமதம் வந்து பிறக்கலையே நல்ல முகமாக 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 ஸ்ரீதேவி தான் பிறந்தாள் தான் பிறந்தாள் முகமாக முகத்தோடு ஒரு பெண் வந்து பார்க்கடல்ல பிறந்திருக்கா. இந்த பெண்ணையும் சிவன் போய் நுப்பாட்டிருக்காங்க தேவாதி தேவர்களும் அசுரர்களுமா. பகவானே அமதங்கடையிலும் பார்த்தா இரண்டாவது நாளும் சிரிச்ச முகத்துல பெண் தான் பிறந்திருக்கா. இன்னைக்கு அக்கா முதல்ல பிறந்தவளுக்கு மூத்தவளுக்கு மூதேவின்னு பேர் வச்சாரு சிவனே. சரி இரண்டாவது சிரிச்ச முகத்தோடு பிறந்த பெண்ணுக்கு ஸ்ரீதேவி லட்சுமின்னு பேர் வச்சாராம். மூணாவது நாள் அமதங்கடைய வரங்க பாருங்க. திருப்பநல்ல கடலதியில அமதமதை களைவதற்கு தேவர்களும் அசுரர்களும் மாறி மாறி களைவர்களாம். மூன்றாவது நாளதியிலே தெய்வாமிர்தம் வந்து பிறக்க தெய்வ அமிர்தம் வந்து பிறந்துருச்சு. தேவர்களும் அசுரர்களும் சண்டை போடுறாங்க பாருங்க. இருவரும் சேர்ந்து கடைஞ்ச பொருளுக்கு எனக்கு பங்கு வேணும் உனக்கு பங்கு வேணுங்காங்க. தேவர்கள் எனக்கு பங்கு வேணுங்க எனக்கு வேணுங்க. தெய்வாமிர்தம் எனக்கு எனக்கு சண்டை போட்டாங்கல்ல. தேவாதி தேவர்கள் நினைக்காங்க நாராயண கடவுளை இருக்கிறாளே என் பெருமாள் 61 பந்தி 61 கூட்டம்னா அத்தனை தெய்வமும் நம்ம கோயில்ல இருக்கு பாத்தியா இருக்கேன். அப்பந்தான் தேவாதி தேவர்கள் சண்டை நினைக்கணும். யார் நினைக்காங்க பாருங்க. நாராயணா நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயணா மார்கடலில் பள்ளி கொண்டவரே அச்சை மாலே நாராயணா நாராயணா தேவர்கள் நினைத்தாங்க. என்ன செய்தாங்க? பெருமாள் வந்தாச்சு சண்டைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருமே. கண்டிப்பா இந்த அமுதத்தை தேவர்கள் சாப்பிட்டா என்னைக்கும் சாகாமல் நோய் பிணி வயசு மூப்பு வராமல் திவனுக்கு அடிமை வேலை செய்யலாம். அசுரன் சாப்பிட்டு என்ன ஆக போகுது? அப்ப பார்த்தார் நாராயண பெருமாள் கடவுளே நம்ம இப்படி பெருமாளா போனா அசுரன் கண்டுபிடிச்சிருவான். இந்த தேவாதி தேவர்களுக்கு அமுதத்தை வாங்கி கொடுக்க வேண்டுமையானால் அசுரனை ஏமாற்ற வேண்டுமையானால் பெருமாளா போனாக நம்ம அமுதத்தை வாங்க முடியாது. பெருமாள் ஒரு மாய மோகினியாக வடிவம் கொண்டார். சரி மோகினா பிழை கிடையாது. அப்படியே மோகம்னா அழகுன்னு அர்த்தம். அழகுள்ள பெண்ணத்தான் மோகம் கொண்ட நீ மோகினின்னு சொல்லுவாங்களாம். பெயர் பெற்ற மாய மோகினியாக வடிவெடுத்த மாயக்கண்ணன். ஒரு பொம்பளையாளுக்கு கொடைக்கு போனா 5 மணிக்கு சேலை கொடுத்துட்டு வாங்காத்தான் 7 மணிக்காவது அலங்காரம் பண்ணி பூ வச்சு வர முடியும். ஒரு ஆம்பளை பொம்பளை வேஷம் போனா எவ்வளவு நேரம் ஆகும்? பெருமாள் பெண் வேஷம் போட்டாராம். சரி இப்படி போடுறாரு பாருங்க. பாடகந்தடை கொலுசு ஈடே உண்டுமா புதுசு ஈடே உண்டுமா புதுசு பாடகந்தடை கொலுசு ஈடே உண்டுமா புதுசு ஈடே உண்டுமா புதுசு திரமாந்த தங்க ஒட்டி ஆனமா ஒட்டி ஆனமா பாடமல் ஞாயிறங்க நேரமா Gracias.
மாய கண்ணனாகப்பட்ட எம் பெருமாள் மோகினி வேஷம் கொண்டு பெண் வேடம் போட்டு வருகிறார். தேவாதி தேவர்கள் பெருமாள் வாரார் நினைச்சிட்டாங்க. அசுர கூட்டத்துக்கு தான் பெருமாள்னு தெரியாத அழகுள்ள பெண்ணுக்கான சந்தோஷமாக வந்து அசுர கூட்டம் என்ன பண்ண பாருங்க. இந்த பெண்ணு வந்து அழகா இருக்க நினைச்சிருக்காங்க பாத்தீங்களா. இந்த பெண்ணு வந்து பெருமாள் சொன்னாரா அந்த அமுதத்தை நான் உங்களுக்கு சரிசமமா பங்கு வச்சு தாரேன். நீங்க அசுரெல்லாம் ஒரு பக்கம் ஓரமா உட்காருங்க. தேவர்கள்லாம் ஒரு பக்கம் உட்காருங்க. ஐயா இன்னைக்கு நல்லா கேட்டுக்கோ. என்ன கடைக்கு நீ டீ குடிக்க போனா எனக்கும் வாங்கி கொடுக்கணும், நீயும் குடிக்கணும். வடை வாங்கி சாப்பிட்டா உனக்கு ஒரு வடை வேணும், எனக்கு ஒரு வடை வேணும். உனக்கு எதுக்கு வாங்கி கொடுக்கணும் ஒத்தையில தின்னு வச்சுக்கோயே, அது நல்லது கிடையாது இல்ல. அதாவது எல்லாரும் பங்கு வச்சு கொடுக்கணும். பெருமாள் தேவர்களை உட்கார வச்சிருக்காரு. அசுரம் ஒரு பக்கம் வரிசையா உட்கார்ந்து இருக்கான்ல. எப்ப அந்த மாய மோகினி எல்லாரும் கண்ணை மூடி கையை நெட்டுங்க நான் உங்களுக்கு பங்கு வச்சு தாரேன் என்று மாயக்கண்ணன் பங்கு வைத்து அசுரனுக்கு அமுதத்தை கொடுத்தாரா. தேவாதி தேவர்களிடத்திலே கொடுக்கக்கூடிய போது அசுர கூட்டமானது ஒளிந்து ஓடுது பாருங்க. மாயக்கண்ணன் சக்கரத்தை ஏவி அழித்தார் அந்த அசுர கூட்டத்தை. அப்போ தான் சிவன் பாக்காரு. என்னைய பொம்பளை வேஷம் போட்டு போயிரு பெருமாள். நீர் நாராயண கடவுள் ஆண்கள் பெண் வேஷம் போட்டு போறீர. பெண்ணாக போன பெருமாள் மீது ஆசை கொண்டார் ஆணாக இருந்த சிவபெருமான். அதை பெருமாள் நினைக்காம பெண் என்று நினைத்து சிவன் என்ன பண்ணார் பாருங்க. ஒட ஒட விரட்டிடுவார் என் பெருமான் சிவபெருமான். பெருமாளும் முன்னால சிவனாரும் பின்னால. பெருமாளும் முன்னாடி போறாரு, பெண்ணா போறாரு. ஆனாக சிவன் பின்னாடி வராரு. எவ்வளவு அழகா இருக்காரு பெருமாள். நாராயணர் பெண் வேஷம் கூட விரட்டு போறாருல சிவபெருமானு. பெண்ணாக இருப்பது பெருமாள், ஆணாக இருப்பது சிவபெருமான். ஆசையோடு சிவபெருமான் பெருமாளை கட்டி தருவ ஆதிநாதன் சிவனாருடைய ஜோதி பெறலாந்து கிளவில அசிங்கம் என்றும் வாராமல் அம்மா பார்வதி அம்மா சிரிக்க உட்காந்துக்கிட்டு பாரு கூறுகிட்ட பகவான் எங்க அண்ணன் பொங்கல் வேஷம் போட்டு போறாரு நாராயண கடவுள் அவரை போய் பிடிச்சு கட்டி கிடக்காரு. ஆனாக சிவன் இருக்க, பெண்ணாக நாராயண பெருமாள் இருக்க. ஆதிநாத ஜோதி பெறலானதை அசிங்கம் என்றும் வாராமல் கையிலே ஏந்த எங்களை பாறையில வீசக்கூடிய போது இது நம்ம ஐயனுக்கும் பிறந்தது இல்ல. பெருமாளுங்கிறது ஆண் தெய்வம் தானே, சிவனும் ஆண் தெய்வம் தானே. அவரும் நம்ம அப்பாவுக்கு எல்லாம் அப்பா பெத்தவங்க அப்பான்னு சொல்லிக்கலாம். உலகத்துல அனைத்து ஆண்கள் அப்பாவுக்குமே அப்பா யாரு? சிவனும் பெருமாளும் தான். ஐயனுக்குமாக என்னைக்கு என்ன நடக்கு பாருங்க. எங்களை பாறையில வீசும் போது மாதம் புதனது ஒத்திரும். பங்குனி மாதம் புதனது ஒத்திரும். ஆதிக்கும் ஐயனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். பஞ்சமி பௌர்ணமி கடக லக்னத்தில். இவனுக்கும் பெருமாளுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். ஐயனுக்கு ஐயனாக ஐயனார் பிறந்தார். என் பெருமாளுக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக ஹரிகரபுத்திர சாஸ்தாவாக ஐயனார் ஓரக்குளம் மந்திமான சுவாமி வாசலில் பிறந்தார். அப்படி அழகாகவே ஐயனார் குழந்தை ஹரிகரபுத்திர சாஸ்தா பிறக்க நம்ம இப்ப அடுத்தபடியாக சுவாமியுடைய கதை திருக்கதையை பாட இருக்கிறோம். ஒவ்வொரு புலவர்களும் ஒவ்வொருமாக படிப்பார்கள். அடியான் சிறு பாலர்கள் 5 பேருமே எங்களால் இயன்றபோது படிக்க இருக்கிறோம். எவ்வகை குற்றக்குறைகளாக இருந்தாலும் இந்த நெல்லை முத்துமாரி இசைக்குழுவிற்கு தாங்கள் பெத்த பிள்ளைகள் தவறு செய்தால் எப்படி மன்னிப்பீரோ அதே போல ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் இருந்து கதையை கேளுங்க வேண்டிக் கொண்டு அப்பனாகப்பட்ட மாயாண்டி மாயாண்டி வையகத்தில் பேயாண்டியாக பிறந்த பேச்சு மகன் சுடலமான ஐயா 21 மாடனாக வன்றி மடனாக அவதாரத்தவர். யாருடைய கதையை பாட போறோம் பாருங்க. சுடலையோட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட சுகேசார் பொறிவாய் அருள் பொறிவாய் சுடலையோட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட
யார் இருக்கா? 21 மாடன் இருக்காரு. ஆமா. அந்த 21 மாடனுக்கு அண்ணாவி எந்த மாடம் பாருங்க? எந்த மாடு? நாங்க பன்றி மாடன் கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட சரஸ்வதியே அருள் புரிவாய் அருள் புரிவாய் நீ பாட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட அப்பன் மாயாண்டி சுடலையாகப்பட்டவர் 21 மாடனுக்கு அண்ணாவி பன்றி மாட சுவாமி அவதாரத்தையும் அப்பன் சுடலை மாட சுவாமி பிறந்தாத்தானே பன்றி மாடன் அவதாரம் எடுக்க முடியும். ஏன்னா அவர்தான் 21 அவதாரமா எடுத்தவர் அல்லவா? அப்பன் மாயாண்டி சுடலை எங்க பிறந்தார் பார்த்தீங்களா? என்ன தானாகிய கைலாசத்தில் அவர் செய்யும் குருவீரன்தான் அந்த பொண்ணு வெள்ளி கைலாசத்தில் அந்த புத்திரனா குருவீரன்தான் ஏகவல்லி கைலாசத்தில் ஏகவல்லி கைலாசத்தில் ஈஸ்வரனா குருவீரன்தான் ஏகவல்லி கைலாசத்தில் ஏகவல்லி கைலாசத்தில் ஈஸ்வரனா வெள்ளி கைலாசத்தில் சிவனோடு பார்வதியும் நல்லா கேளுங்க. இந்த உலகம் பிறக்குக்கு முன்னாடி பூமி பிறக்கு முன்னா பெண்மங்க பார்வதி அம்மா வந்து பிறந்தாங்களா? ஓம் என்ற சக்தி சொருபனியா பிறந்ததுனாலதான் ஆதி என்றால் முதல் அர்த்தம் இல்ல முத சக்தி பெண்ணா பிறந்ததான் அவருக்கு பேரு ஆதிபரா சக்தியா பிறந்திருக்கா. சரி அப்ப பார்த்தா பார்வதி அம்மா நம்ம பெண்ணா பிறந்துட்டோம். சரி உலகத்தை கெட்டி காக்க முடியாது. நமக்கு ஒரு துணைவன் வேணும் என்று வேள்வி வளர்த்து அதிலே சிவனாரையும் ரவி செய்து ஆதி சிவனும் சக்தி பார்வதியும் கைலாச மலையில் கொள்வதற்கிறார்கள். நம்ம மட்டும் இருந்தா காணாதில்ல. சிவனுக்கும் பார்வதிக்குமே அடிமை வேலை செய்வதற்காகவும் 6 கால பூஜைகளை செய்வதற்கு தேவாதி தேவர்களையுமே பிரவி செய்தார்கள். 33 கோடி முனிவர்கள் 48,000 ரிஷிமார்களோடு இந்திரர் கிரீடபாந்தரர் அகஸ்தியர் புலஸ்தியர் வித்தியாசர் எல்லாரும் சிறப்போடு கொள்வதற்காங்க. கைலாச மலை இன்னைக்கு நம்ம ஓலக்குளம் மாடமலையில எப்படி கூட்டம் கலகலப்பா இருக்கு பாத்தீங்களா? கண்டிப்பா இதே மாதிரி கைலாச மலையை தேவாதி தேவர்களோட 33 கோடி முனிவர்கள் இருந்திருக்காங்க. சிவனாருக்கு 6 கால பூஜை நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நாதர்கள் திருநர்கள் வாசிக்க இசைத்தாளங்கள் முழங்க அழகாக கைலாசமே சிவ பூசை நடக்கு பாருங்க. அப்பதான் நம்ம பார்வதி அம்மா சொல்லுதாங்க, ஆதிபராசக்தி பார்வதி என்ன சொல்லுங்க, ஆண்டவா கைலாசத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கோம். நம்மளுக்காக நம்ம நம்பக்கூடிய மக்கள் நம்ம பிரவி செய்யணும். மக்கள் உலக மக்களை எங்க பிரவி செய்யலாம்? பூலோகம்னு சொல்லக்கூடிய பூமி நம்ம வாழ்ந்தோம் பாத்தீங்களா? இதுல தான் நம்மள மாதிரி மனுஷங்களை சிவனும் பார்வதி பறை செஞ்சாங்களா? அந்த பூமின்னு பூலோகத்துக்கு ஒரு ஊர் இருந்தா ஒரு தலைவர் இருப்பார்ல, கண்டிப்பா இருப்பாங்க. அந்த பூமிக்கே தாய் யாருன்னா பூமாதேவியா? சரி, ஏன்னா பூமி தாய் நாச்சி பூமி நாச்சியா சொல்லுவாங்கல்ல. அப்படிப்பட்ட பூமாதேவியை பிரவி செய்து பூமியை சுமந்துக்கம்மா. சரி, இந்த உலக மக்கள் எல்லாம் இந்த உயிர் மக்கள் எல்லாருமே நீதான் சுமைய பாத்துக்கணும். இப்படி பூமாதேவியை படைத்து கொடுக்கக்கூடிய போது அந்த 33 கோடி முனிவர்கள் கைலாசத்துல இருக்கு. உலக மக்கள் எல்லாம் பூமியில நம்மள மாதிரி மனுஷங்க பிறந்தாச்சு, எல்லா பெரிய உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. சரிதான். அப்பவும் பார்வதி அம்மா சொல்லுதா, என்ன சொல்லுதா? பகவானே, இந்த உலகத்துல எத்தனை உயிர் இருக்கு? ஏகப்பட்ட உயிர் இருக்கு. எல்லா பிள்ளைகளுமே நம்ம பிள்ளைகள் தான். நம்ம பிள்ளைகளை பெத்தா மட்டும் போதுமா பகவானே? போதாது. பிள்ளைகளை பிறவி செஞ்சா மட்டும் போதுமா? போதாது. பிள்ளைகளுக்கு நம்ம படி இழக்கணும், சோறு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும் இல்ல? அதாவது சாப்பாடு மட்டும் படி கிடையாது. சரி, இன்னைக்கு நம்ம வேலை பார்க்கணும்னா ஓலக்குளம் நிலமால சாமி ஐயா நமக்கு படி இழக்காரு, சிவன் ரூபத்துல இழக்காரு பாத்தியா? கண்டிப்பா. அதே மாதிரி உலக மக்களுக்கு படி இழக்கணும் என ஆண்டவன் சிவபெருமான் படி இழக்க வருகிறார். ஆதி பாரதி அம்மான் சிவனுக்கு எப்படி படி எடுத்து கொடுக்க பாருங்க. நல்ல திணையலந்து சிவனிடம் சிவன் வாங்கதாரு கைலாசத்துல.
பார்வதி என்ன இந்த திணையரசியை கொண்டு அந்த உலக மக்களுக்கு நான் போய் படிகலந்துட்டு வரேன். படிகளுக்கு வரேன். ஏ ஆண்டவா, பகவானே காலையில நீங்க படிகளுக்கு போறவரு சாயங்காலம் வீட்டுக்கு கைலாசத்துக்கு வந்துடணும். நேரத்துக்கு வந்துடணும். நம்ம எப்படி புருஷனை வழி அனுப்பிடுவோம் வேலைக்கு போகும்போது, ஆமா. வேலைக்கு போகும்போது காலையில பத்திரமா போயிட்டு வாங்க, வேலை முடிச்சு சாயந்தரம் நேரங்காலம் வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, போய் சொல்ல அதே மாதிரி ஆதிபராசக்தி பார்வதி அம்மா பகவான வழி அனுப்புதா. சரி ஏ ஆண்டவா, பகவானே இந்த திணையரசியை கொண்டு போங்க, நம்ம உலக மக்களுக்கு அன்னத்தை கொடுத்துட்டு வாங்க. கொடுத்துருக்கேன். அடியலக்க சிவனார் வரார் பாருங்க. ஆமா நம்ம உலக மக்களுக்கு ஆண்டவன் சிவனாகப்பட்டது எப்படி வெளியே வந்தார் பாத்தீங்களா? ஐயா. நாளை நல்ல திணை எடுத்து, நாளை நல்ல திணை எடுத்து, நாளை நல்ல திணை எடுத்து, திணை எடுத்து, திணை எடுத்து, நாடெங்கும் படிகள் வந்தார், படிகள் வந்தார். உரிய நல்ல திணை எடுத்து, உரிய நல்ல திணை எடுத்து, உரிய நல்ல திணை எடுத்து, பகவானோ உலகமெல்லாம் படிகள் வந்தார், படிகள் வந்தார். உரிய நல்ல திணை எடுத்து, உரிய நல்ல திணை எடுத்து, உரிய நல்ல திணை எடுத்து, பகவானோ உலகமெல்லாம் படிகள் வந்தார், படிகள் வந்தார். பகவான் உலகமெல்லாம் படிகள் வந்தார், படிகள் வந்தார். அல்லாக்கு திணை எடுத்து, அகிலமெங்கும் படிகள் வந்தார். நாளை திணை எடுத்து ஆண்டவன் நாட்டு மக்களுக்கு படியிலக்க வருகிறார். உலக்கு திணை எடுத்து உலக மக்களுக்கு படியிலக்கார் சிவபெருமான். சரிதான். ஆளாக்கு திணை எடுத்து அகிலம் எல்லாம் படியில் வந்தார். ஆண்டவன் சிவபெருமான் காலையில திணையரிசி அம்மாட்ட வாங்கிட்டு நம்ம மக்களுக்கு படியிலக்க பூலோகத்துக்கு வந்திருக்காரு. நம்ம படைச்ச மக்கள் பூமி மக்கள் எத்தனை பேர் எப்படி இருக்காங்க? அதானே. இன்னைக்கு காலையில யார் சேட்டை பண்ணுதா? சரி. யார் தப்பு பண்ணுதா? ஆமா. யார் நல்ல பிள்ளையா இருக்கா? சரி. அவரவர் செய்த நல்லது பொல்லாதுக்கு தகுந்த மாதிரி சிவன் படியலப்பாரா. காலையில எந்திக்கோமா? ஆமா. எனக்கு வயசு கம்மிதான் தம்பி. சரி. இருந்தாலும் உங்க 4 பேத்துக்கு சொல்லுங்க மாதிரி சொல்லுங்க இந்த மைக்ல. சொல்லுங்க. காலையில எந்திரிச்சுனா சிவன்ட்ட என்ன கேட்கணும்? பகவான்ட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவா அந்த நாளை எங்களுக்கு இந்த காணதுக்கு அருள் புரிந்து நன்றி சொல்லிட்டு, சரி, ஊர்ல உள்ள மக்களை நல்லாக்கி வச்ச மாதிரி என்னையும் நல்லாக்கி வை பகவானேன்னு கேட்கணுமா? கேட்கணும். அப்படி கேட்டா தான் சிவன் நமக்கு வரம் கொடுப்பாரு. உனக்கு என்ன? எனக்கு என்ன? சிவன் நல்ல ஒண்ணே மட்டும் பாத்துக்கிட்டாரு. ஏன் ஒன்னே பாக்கலையா? நல்லா தொங்க தொங்க உன மட்டும் நகை போட்டு விட்டுருக்காரு. வாயில மண்ணை போட்டு. எனக்கு பாரு வாங்கல வந்து ஒரே ஒரு செயின் தான் கிடக்கு. உனக்கு ஒண்ணும் கிடையாது. அதான் வந்திருக்கேன். ஏ ஆண்டவா, என்ன நீ இப்படி நினைச்சனா உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அப்படியா? உனக்கு நான் செயின் இருக்கு, எனக்கு வெறும் கொட்டாம இருக்கு. ஏ தம்பி, அது முத்தா சொன்னியா? முத்துராஜ கொட்டையா. அப்படி இல்லப்பா. அதானே. நல்லதை செய்யணும், நல்லதே நடக்கும். நடந்துரும். ஆமா. சரி. சிவன்ட்ட காலைல எப்படி கேட்கணுமா? எப்படி கேட்கணும்? பகவானுக்கு சொத்து சொல்லும் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. நோய் நொடி இல்லாம நிம்மதியை கொடுன்னு கேட்டு பார்க்கணுமா ஐயா? ஆமா. அதுதான் ஐயா செல்வத்திலே பெரிய செல்வமா. அப்படியே ஐயா. அப்பதான் சிவன் வரியிலக்க வரும்போது நல்லவங்களுக்கு நல்லா படிக்கிறப்பாரு. நல்லா கொடுத்துறாரு. சேட்டை பண்ணவங்களுக்கு 10 ரூபாய் குறைச்சுதான் கொடுப்பாரு. குறைச்சுதான் கொடுக்காரு. அப்பேற்பட்ட ஆண்டவன் சிவபெருமான் படிகளக்கார பாருங்க. ஆனா என்னைக்கும் ஒரே படி, அது யாரும் மாத்த முடியாது. அது யாராலும் மாத்த முடியாது. ஆண்டவா, பகவானே. நீ படிகளக்க போயிருந்த பகவானே. ஆமா. சாயங்காலம் இந்த கைலாசத்துக்கு வரும்போது என்ன? ஆண்டவன் சிவபெருமான் முதல் நாள் உலக மக்களுக்கு படிகளக்க பூலோகத்துக்கு வந்திருக்காரு. சரி. உலக மக்கள் பட்டினி இல்லாம சந்தோஷமா வேலை பார்க்காங்க, சாப்பாடு கொடுத்து படிகளந்தாச்சு. ஆமா. சாயங்காலம் படிகளக்கிறதுனா பகவானுக்கு வேலை. அதான வேலை. கைலாசம் போறார் பகவான். எப்படி போறார்? எப்படி போறார்? யாரே தள்ளாடி தடுமாடி, தள்ளாடி தடுமாடி, கை சோர்ந்து கால் சோர்ந்து மறைக்கண்டரும் வருவாரா? கைலை நல்ல கைலையிலே, கைலை நல்ல கைலையிலே, ஈசனாரும் வாராரே. கைலை நல்ல கைலையிலே, கைலை நல்ல கைலையிலே, ஈசனாரும் வாராரே. தள்ளாடி தடுமாடி கை சோர்ந்து கால் சோர்ந்து வாரார் பகவான். நயனா வராரு. உலக மக்களுக்கு முதல் நாள் படியிலக்க வந்த சிவபெருமான் பூலோக மக்களை பார்த்துட்டு சடைச்சு சலிப்பா வாராரு. அன்னைக்கு நம்ம புருஷன்லாம் வேலைக்கு போனாருன்னா, வேலை போயிட்டாருன்னா வேலைக்கு போயிட்டு வரும்போது நம்ம புருஷன் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லையா? இப்ப என் புருஷன் தானே, என் புருஷன் வேலைக்கு வரும்போது எப்படி வருவாரு? அப்ப உங்களுக்கு புருஷன் இருக்கு. அப்படி எடுத்துக்காட்டு சொல்ல. எடுத்துக்காட்டா? நீ வேலைக்கு வந்தா வீட்டம்மா எப்படி அனுப்புவாங்க?
பகவானே போயிட்டு வரும்போது பத்திரமா வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. பத்திரமா போயிட்டாங்க. ஆண்டவன் சிவபெருமான் வேலை முடிஞ்சு களைப்பா வராரு. டயர்டா வராரு. இன்னைக்கு நம்ம புருஷன் வேலைக்கு போயிட்டு வரும்போது எப்படி வரும்? காலையில போகும்போது ஃப்ரெஷ்ஷா போவாரு. சரி. சாயங்காலம் செங்க செமந்து சீரழிஞ்சு வருவாரு பாருங்க வீட்டுக்கு. போதையில ஆற நேரம் பொண்ணா பிறந்தவா எப்படி நிக்கணும்? எப்படி நிக்கணும்? நல்ல தலை நிறைய பூ வச்சு நைட்டி போட்டு. நைட்டி போட்டு நிக்கணுமா? ஆமா. அட ஆக்கட்ட கழுத. சரி. வாம் பொண்டாட்டி நிப்பான்னு ஊர்ல கொண்டு நிக்க முடியுமா? நைட்டியை போட்டு ஏன் இலக்கு மேல தட்டிக்கிட்டு அது வாங்க வீட்டுக்காரர் நிப்பா அப்படி நிக்க அப்படியே மாட்டாங்க. தெருவுல சுத்திட்டு இருப்பான். அப்படி இல்ல தம்பி. ஆமா. நெத்தி நிறைய பொட்டு வச்சு விளக்க பொறுத்து வீட்டுல சிரிச்ச முகமும் சீதேவியும் புருஷனை வாங்கத்தான வரவழைக்கணும். வந்து தொலை. ஆ? வந்து தொலை. அப்படிதான் சொல்லுவாங்க. ஏ மன்னா என்ன? பகவானு சலிப்படைஞ்சு வாராரு கைலாசத்துக்கு. சரி. இந்த பார்வதி அம்மா கைலாசத்துல வீட்டுல விளக்க பொறுத்துட்டு வெளியே வந்து எட்டி பார்த்தா. அப்ப ஆடி நிக்காம பகவான் இப்படி வராரா ஆண்டி பண்டாரமா? இப்படி வந்துருக்காரு. ஏ சிவனார என்ன? காலையில போகும்போது சந்தோஷமா போனீரே இப்ப ஏன் இப்படி வாரீரு? இருக்கு. அம்மா பார்வதி என்ன? வேலை செஞ்ச கலப்பு உலக மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கா படிகள் வந்து கைலாசத்துல இருந்து சலிப்பு இருக்கத்தான் செய்யும். ஆமா. சரி பகவானே. சரிதான். கைலாசத்துக்குள்ள நீங்க கால வைக்க முன்னாடி கால் கைய ஜலத்துல முளைவிட்டு வீட்டுக்குள்ள வரணும். ஜலத்துலயா? அப்பதான் பார்த்தா பார்வதி அம்மா இந்த சிவபெருமான கைலாச வாசல நுப்பாட்டி, ஐயோ பகவானே என்ன? வெளிய நில்லுமியா. எதுக்கு? ஊர்ல போய் நடமாட்டு இருக்கு வீட்டுக்குள்ள வரக்கூடாது. சாணி இருக்குது. கைலாச வாசல்ல பார்வதி அம்மா ஒரு சொம்பு தண்ணியை கொண்டு போய் கால் கை வைக்கிறாளா. செம்பு தண்ணியா? அதாவது பாத பணிவிட செஞ்சிருக்காங்க. சரி. அந்த காலத்துல கெட்டுன புருஷனுக்கு பெண்டாட்டி என்ன பண்ணுவாலாம்? கால்ல தண்ணி ஊத்தி சந்தன போட்டு குங்குமம் பிடிச்சு கும்பிடுவா. அப்படியே இன்னைக்கு யாரு கும்பிடுதா? காலை பிடிச்சா வாங்கி போடுதா? என் பொண்டாட்டி கும்பிட மாட்டேக்கா, குளத்துக்கார பொண்டாட்டி கும்பிட மாட்டேக்கா. சாமி சாமி அடிக்கா. ஏ தம்பி என்ன? அப்படி கும்பிடனாலும் பரவாயில்லம்மா. ஆமா. புருஷனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுத்தா மட்டும் போதும். திட்டாம இருந்தா ஏ போதும். தம்பி என்ன? பார்வதி அம்மா பகவான கைலாச வாசல்ல கால் கழுவி பாதப்படி செஞ்சு அழகா சந்தனப்பட்டு குங்குமப்பட்டு பூக்களை அள்ளி தூவி திரு பாதத்தை தொட்டு வணங்கினாள். சரி. பகவான் அழகா வந்த களைப்புலாம் தீந்துருமாமா. தீந்துருச்சு. கைலாசத்துக்குள்ள வாங்க பகவானே. ஆமா. அந்த சொம்பு தண்ணியை குடிங்க. செம்பு தண்ணி குடிங்க. ஏ ஆண்டவா தண்ணியை குடிச்சு நீங்க சந்தோஷமா உள்ள உட்காருங்க. ஆமா. நாளைக்கு நம்ம வீட்டு கணவர் வேலைக்கு போயிட்டு வரும்போது செஞ்சு பாருங்க. செஞ்சு பாருங்க. புருஷனுக்கு இருந்த களைப்பெல்லாம் சலிப்பெல்லாம் தீர்ந்து போயிருமாமா. அப்படியா? அதாவது வீட்டு மனைவி வீட்டுல வரும்போது அப்படி சிரிச்ச முகமா வரவேற்கணுமா. சரி. உட்கார வச்சு ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தாலே எல்லாம் பேரும் பாத்தியா? எல்லாமே பேரும். அவன் வந்த கலப்புல பாதி கலப்ப நீங்கிருமா. கண்டிப்பா. அம்மா பார்வதி பகவானும் கணவனும் மனைவியுமாக கைலாசமலை உண்டு பண்ணி வாழ்ந்து வரக்கூடியாக போது ஆமா. ஒரு நாள் படி இழக்க போறாரு. சரிதான். இப்படி அனுதினமும் ஆண்டவன் சிவபெருமான் படி இழக்க போறாரு. போறாரு. உலக மக்களுக்கு சந்தோஷமா செழிப்பா இருக்காங்க. சரி. இந்த பூமியை சுமக்கிறவா யாருன்னு சொன்னேன்? பூமாதேவி. பூமாதேவி அம்மா. உலகத்துல பூமியில மக்கள் வந்து அதிகமா பெருக்க ஆரம்பிச்சிருச்சு. உயிரினங்கள் பெருக பெருக பூமாதேவிக்கு சும அதிகமாயிட்டு ஓடி வாரா பூமாதேவி. ஆமா. ஆண்டவா பகவானே, இந்த உலக மக்களுக்கு படியிலிருந்து இருந்த பூமாதேவியால பூமி பாரத்தை சுமக்க முடியல. இந்த பூமி பாரத்தை குறைக்கணும் பகவானே, எனக்கு ஒரு வரம் தாங்க. பூமாதேவி உன் பூமி பாரத்தை குறைக்கணும்னா நேரம் வரும்போது குறைப்பேன் பாரதின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு பாருங்க. சரி. பூமாதேவி வரத்தை வாங்கிட்டு வந்துருச்சா. ஆமா. இங்க வந்த உடனே ஏ வள்ளுவாங்க வாப்பா. பூமாதேவி வந்து என்கிட்ட வரம் வாங்கிட்டா. என்ன வரம்? பூமியில ஒரு நாளைக்கு எத்தனையோ உயிர் பிறக்குது, பிறந்துகிட்டே இருக்கு. அதாவது ஈ, எறும்பு, எல்லா சிசு குழந்தைகள் நிறைய பிறந்துகிட்டு இருக்கு. பிறந்துட்டே இருக்கு. பூமிக்கு சுமதனம் உண்டாகும். ஆமா. இந்த பூமி பார்த்த குறைக்கணும்னு சொல்லி நீ ஒரு பறை அடிச்சுட்டு வான்னு வள்ளுவன் அழைச்சாரு சிவபெருமான். என்ன சொல்லி அடிக்கணும்? என்ன பறை அடிச்சு தெரியுமா? என்ன அடிக்கணும்? ஏ வள்ளுவா சொல்லுங்க. பூலோகத்துக்கு போகும்போது பறை எப்படி அடிக்கணும்? எப்படி அடிக்கணும்? அதாவது பூ இருக்க பிஞ்சு இருக்க இருக்கட்டும், காய் இருக்க இருக்கட்டும், கனி இருக்க இருக்கட்டும், பழுத்த பழம் மட்டும் உதிர்ந்து போகட்டும். அர்த்தம் என்ன தெரியுமா? அப்படின்னா என்னது? அதாவது வள்ளுவன் பூலோகத்துல போய் பறையடிக்க சிவபெருமான் சொல்லியிருக்காரு. எப்படி? வள்ளுவா நீ எப்படி பறையடிக்கணும்? எப்படி அடிக்கணும்? பூ இருக்குன்னா தாய் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய சிசு இருக்க இருக்கட்டும், பிஞ்சு இருக்கு அப்படின்னா என்னன்னா வெளியே பிறந்த குழந்தைகள், அன்னைக்கு பிறந்த குழந்தைகள்லாம் இருக்கட்டும். இருக்கட்டும். தாய் இருக்குன்னா நல்ல சின்ன வயசா இருக்கிற பிள்ளைகள்லாம் இருக்கட்டும். ஆமா. கனி இருக்குன்னா கல்யாணம் முடிஞ்சு பேரம்பேத்தி எடுத்தவங்க இருக்கட்டும். பழுத்த பழம் மட்டும்னா 90 வயசு 100 வயசு தாண்டி இருக்கும் பாத்தியா? ஆமா. பழுத்த பழம் மட்டும் உதிரன்னு பறையடிச்சுட்டுவான்னு சிவன் அனுப்புனாராம். சொல்லுதாரு. வள்ளுவன்ட்ட வந்து சொல்லி அனுப்பியிருக்காரு சிவபெருமான். அவனும் பறையத்துக்கிட்டு பூலோகத்துக்கு வாரான். ஆமா. ஆற வழியில 2 சின்ன பிள்ளைகள் 5-6 பிள்ளைகள் விளையாண்டு இருக்கு. நான் இருக்கு. இந்த பறைய மேல என்ன பண்ண? கல்ல தூக்கி எறியணும்.
கல்ல தூக்கி எரிஞ்சிருக்காரு பாருங்க. சரி. இவன் நல்லா வள்ளுவன் பறையடிக்க போனவன் மதுவை குடிச்சிட்டான் ஐயா. கல்ல குடிச்சான். கல்லையும் மதுவை குடிச்சு சிவபெருமான் சொன்னது மறந்து போச்சு. மறந்து போச்சு. மது குடித்த பெரியாளே பெரியாளே பெரியினாளே பெரியினாளே அவன் மாத்தி பறையோசை அடிப்பானா. மது குடித்த பெரியாளே பெரியினாளே பறையோசை மாட்டி அடித்தான். மதுவை சாராயத்தையும் கல்லையும் குடிக்கிறதுக்கு புத்திதான் மாறி போயிருமே. மாறிடுவேன். இந்த வள்ளுவன் சிவன் சொன்னதை மறந்து எப்படி பறையடிச்சிருக்கான் பாருங்க. எப்படி? பூ உதிர உளுந்து போட்டோம். பிஞ்சி உதிர உளுந்து போட்டோம். காய் உதிர உளுந்து போட்டோம். கனியும் உதிர எல்லாம் உதிரட்டும். பழுத்த பழமும் உதிர எல்லாம் உதிர. மது குடித்த வெறியினாலே அழகாக மாத்தி பறையடித்தான் வள்ளுவன். சரி. அதனாலதான் இன்னைக்கும் பாருங்க ஒரு தாய் வயிற்றுக்குள்ள கருவா இருக்கும் போதுமே ஒரு சில ஆட்களுக்கு இறந்துருது. சரிதான். குழந்தை பிறந்த அன்னைக்கும் இறந்துருது. இருக்குது. கலந்து வரும் போதும் இறந்துருது. இறந்துருது. கல்யாண மேடையிலே இப்ப நியூஸ்ல பார்க்கும்போது மனமேடையிலே இறந்துருதாங்க. ஆமா. பழுத்த பழமும் உதிர எல்லாம் உதிரன்னு சொன்னா பாருங்க. சரி. பூமியில் உள்ள மக்கள் எல்லாரும் உதிர்ந்துச்சாங்க, இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்க. வள்ளுவன் மாத்தி பறையடிக்க போய் மது குடிச்ச வெறியினாலே பறையடிச்சதுனால சரி. உலக மக்கள் பூமி மக்கள் எல்லாம் உதிர்ந்து போக ஆமா. பூமாதேவிக்கு பெணச்சும்மா அதிகமாயிட்டு. பேனச்சும்மா அதிகம். ஏமா நல்லா கேளுங்க. என்ன? நம்ம மாடசாமி சொல்ல மாடசாமி சும்மா ஒண்ணு சுடுகாட்டுக்கு மையான வேட்டைக்கு போகல. சும்மா ஒண்ணும் கிடையாது. ஒரு சில ஆட்கள் அறியாதவங்க தெரியாதவங்க சொல்லுவாங்க, என்ன? இந்த சாமி சுடுகாட்டுக்கு போதும் மையானம் போது இந்த சாமி கும்பிடுதாங்கன்ட்டு. இத போய் கும்பிடுங்க. நம்ம சாமி கூப்பிட்ட குரலுக்கு நின்னு பேசுவார் மாடசாமி. கண்டிப்பா. ஏன் சுடுகாடு போனாக்கா இந்த கதை தான் அதுக்கு அர்த்தம். ஆமா. பூமாதேவி பூமி பாரத்தை குறைங்கன்னு பதிலா சரி. பெணச்சும்மா அதிகமாயிட்டு. அதிகமாயிடுச்சு. வள்ளுவன் பறையோசை மாத்தி அடிச்சதுனாலே பூமியில எங்க பார்த்தாலும் பெணமாத்தான் இருக்கு. பெணமாத்தா இருக்கு. ஓடோடி வருகிறாள் அம்மை பூமாதேவி. சரிதான். ஓட்ட நல்ல பெருநடையா ஓடி வரா பூமாதேவி. ஆண்டவனே பகவானே என்ன வரம் கொடுத்தீரோ. பூமி பாரம் குறைப்பதற்கு பெணச்சுமையா வரும்போதையா. ஆண்டவா எனக்கு பூமி பாரத்தை குறைக்க சொன்னா பெணச்சுமை அதிகமாயிட்டு. அதனாலத்தான் நம்ம மாயாண்டி பெணத்தை சாப்பிடுறதுக்கு மாயாண்டி மையானம் போவாத்தில. நம்ம அப்பன் மாயாண்டி சும்மா போகல. பூமாதேவி நீ கலங்காதம்மா, உன் பெணச்சுமையை குறைக்கணும்னா ஒரு நேரம் வரும்போது இந்த சிவபெருமான் எப்படி வரும் தெரியுமா? அதெல்லாம் காட்டதில்லை சிவனே தெல்லைவன சுடலையில வந்து நான் பையனா பிறப்பேன். மையானத்துல மாயமான வந்து பிறப்பேன். இந்த ஆண்டி பண்டார சிவபெருமான் மாயமா பிறக்கிறதுனாலதான் இந்த ஆண்டி பண்டார சிவனுக்கு மாயாண்டின்னு ஒரு பேரு. ஏ அப்பா பூமாதேவி என்ன பெணச்சுமைய சாப்பிடறதுக்கு நானே பிறப்பேன். ஆண்டவ பகவான நீரு பிணத்தை சாப்பிட மையானத்துல பிறந்தீர்னா பார்வதி அக்கா கவலையா உட்கார்ந்திருப்பா. இந்த பார்வதி அம்மா என்ன பண்ணலாம்? ஏ பூமாதேவி நான் மையானத்துல சென்று பிணத்தை சாப்பிடக்கூடிய பிள்ளை அவதாரம் எடுப்பேன்னா என் சக்தி பார்வதி சும்மா இருக்க மாட்டா. பேச்சியாக பிறப்பாளம்மா, மகனாக பிறப்பேனம்மா. என் பேச்சி மகன் பேயாண்டி, பேச்சி மகன் பேயாண்டி, பேரு பெற்ற மாயாண்டி. சுடலை களத்துல பிறப்பேன்.
இப்படி பார்வதி எனக்கு அம்மாவா பேச்சியா வருவா. ஆமா பெருப்பா. இதுதான் ஐயா சுடலமன சாமி அவதாரத்தை பூமாதேவி நம்ம பூமியை சுமக்கதவாட சொல்லியிருக்காரு. சரிதான். ஏ பூமாதேவி என்ன நீ கலங்காதம்மா, நீ கலங்காதம்மா. பெனச்சுமையா நேரம் வரும்போது குறைப்பேன். வருத்தப்படாத. இங்கே இப்படி பூமாதேவிக்கு வரத்தை கொடுத்திருக்காரு சிவபெருமானு. இது பார்வதிக்கு தெரியாது. தெரியல. பார்வதி அம்மா அனுதினமும் சிவன் படியிலக்க போறாருல. ஆமா. இந்த ஆண்டவன் சிவபெருமான் உண்மையிலே படியிலக்காரா இல்ல ஏமாத்திட்டு வராரா? சும்மா தான் வராரா? பெண்ணா பிறந்தவளுக்கு பெண் புத்தி பின் புத்தி தானே. பின்பத்தி தானே. ஏ தம்பி என்னனே என்னனாலும் கணவனை சோதிச்சு பார்க்கலாம். ஆமா. சந்தேகம் மட்டும் வரக்கூடாதுப்பா. வரக்கூடாது. குடும்பத்துல சண்டைக்கு மருந்து உண்டு, ஆமா. சந்தேகத்துக்கு மருந்து உண்டா? கிடையாது. ஏ தம்பி யாரா இருந்தாலுமே பெண்டாட்டிய கணவன் மதிக்கணும், கணவனை மனைவி மதிக்கணும். மதிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்ததுனப்ப சந்தேகம் எல்லாம் இருக்கும். கண்டிப்பா. அப்படியம்மா பார்வதிக்கு கேடுகாலம் எப்படி வருது பாருங்க. எப்படி வருது? இந்த சிவபெருமான் உண்மையிலே பூலோகத்துக்கு படியிறக்க போறாரா ஆமா. இல்ல சிவன் ஏமாத்திட்டு யாரையாவது குறை வச்சுட்டு வராரு என்று ஆமா. அம்மா பார்வதி எப்படி சிவனார சோதிக்க பாருங்க. எப்படி ஐயா? பகவானே, என்ன? நீர் போயிட்டு வாருமையா படியிலக்க. நீங்க போங்க. மறுநாள் பொழுது விடிந்தது. விடிந்தது. அம்மா பார்வதி அம்மை திணையரசி கை கொடுக்க சரி. சிவனார் படியிலக்க வருகிறார். ஆமையா. இங்கே பார்வதி பகவானை சோதிக்க ஆஹா. இந்த சிவபெருமான் பூலோகத்துக்கு படியிலக்க போறவரை உண்மையிலே அழகாரால சோதிச்சு பார்ப்போம். சோதிச்சு பார்க்கணும். என்ன செய்தா பாத்தீங்களா? என்ன செய்தா? அடே வரும் பிள்ளை விஸ்வகர்மா, வரும் பிள்ளை விஸ்வகர்மா, விஸ்வகர்மா. ஐயா விஸ்வகர்மா, விஸ்வகர்மா. ஒரு வார்த்தை ஒன்றை சொல்ல கேளு, வார்த்தை ஒன்றை சொல்ல கேளு. வரவில்லா விஸ்வகர்மா. வரவில்லா விஸ்வகர்மா. ஐயா விஸ்வகர்மா, வார்த்தை ஒன்றை சொல்ல கேளு. வார்த்தை ஒன்றை சொல்ல கேளு. அப்பா விஸ்வகர்மாங்க வாப்பா. சொல்லுங்கம்மா. விஸ்வகர்மானா யாருன்னா தேவலோகத்துல தெய்வ ஆசாரின்னு சொல்லுவாங்க. ஆமையா. அப்பா விஸ்வகர்மாங்க வா. அம்மா சொல்லுங்க. அம்மா பார்வதி அம்மா எதுக்குமா கூப்பிட்டீங்க? எதுக்குமா அழைச்சீங்க நீங்க? எனக்கு இன்னைக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? ஒரு சின்ன சிமிழ் ஒண்ணு செய்யணும். சின்னதா இருக்கு. அந்த சின்ன சிமிழ் எப்படி செய்யணுமா? எப்படி செய்யணும்? ஒரு கஞ்சகோரங்கட்டை வெட்டி, கஞ்சகோரங்கட்டை வெட்டி, கட்டை வெட்டி, கட்டை வெட்டி, ஒரு கட்டை சிமிழ் செய்ய வேணும், கட்டை சிமிழ் செய்ய வேணும். கதிரோர கட்டை வேட்டி. கதிரோர கட்டை வேட்டி. கட்டை வெட்டி, கட்டை சீவில் செய்ய வேணும். கட்டை சீவில் செய்ய வேணும். திருக்காணி போட்டல்லவோ, திருக்காணி போட்டல்லவோ, சிரி போட்டு போட வேணும், பொட்டை காணி போட வேணும். எம்மா போட்டல்லவோ, திருக்காகவே தீனி பூட்டை போட வேண்டும். எப்படி பார்வதி அம்மா விஸ்வகர்மாவிலத்தை காஞ்ச வரங்கட்டை வெட்டி கட்ட சிமிழ் உண்டு பண்ணி அழகாக சிமிழையும் செஞ்சாச்சு. சரி. இந்த சிமிழுக்குள்ள சின்ன சிமிழா இருக்கு பாத்தியா? அவன் இருக்கு. எந்த உயிரை அடைச்சு போடலாம்? எதை பிடிச்சு அழைச்சு போடலாம்? இந்த செட்டுக்காரனை பிடிச்சு அடைச்சு போடலாமா? அவர் பெருசாலாம் இருக்காரு. செட்டுக்கார் தங்க மனசுயா. ஆமா. கலசால்பட்டியில பார்த்தோமே ஓலக்குளத்துல பார்த்திருக்கோம். சரி. அருமையான ஒளி அமைப்பாளர் ஸ்ரீ சரவணா சவுண்ட் சர்வீஸ். கண்டிப்பா. நம்ம பேரும் சரவணன் வில்லிசை தான். சரவணன் தான். நெல்லை முத்துமாரி முத்து சரவணன் வில்லிசை. சரி. அண்ணாச்சி சரவணன் சவுண்ட் சர்வீஸ். ஆமா. அருமையான ஒளி அமைப்பாளர். சரிதான். பெரிய உயிரை பண்ண முடியாது. முடியாது. கைலாசத்துல பார்வதி அம்மா 2 சித்தரும்ப பார்த்தாலாம். பார்த்தா சித்தரும்ப பிடிச்சு அடைச்சு போடலாமே. அதானே. இந்த சித்தரும்ப அடைச்சு போட்டா தான் அழகா அந்த சின்ன சோதிக்கலாம்னு. ஆமா. ஒரு ஆண் சித்தரும்பையும் ஒரு பெண் சித்தரும்பையும் அடைச்சு போட்டாரு. அழைச்சு போட்டாச்சு. ஏனே அந்த அண்ணாச்சினே இப்படி பாத்துட்டு போறாரு. இனி ஒரு மாதிரியா ஒரு வாரம் கேட்டுதான். இல்ல இல்ல ஆம்பளையா பொம்பளையா வாயில மண்ண போடு. ஏ தம்பி என்ன என்ன அழகா பாத்துட்டு போறாரு. அதானே. ஐயா அம்மா பார்வதி அம்மா ஆண் சித்திரம்பையும் பெண் சித்திரம்பையும் அழைத்து போட இந்த பகவான் பூலோகத்துக்கு படியிலிருந்து எறும்புக்கு படியலக்காரன் பாப்போம். பார்க்கணும். ஆண்டவன் சாயங்காலம் வராரு பாருங்க. ஆமா. பார்வதி அம்மா அனுதினமும் பாதப்பணிவிடை செஞ்ச அம்மா அன்னைக்கு கைலாச வாசலுக்கே வெளியே வரல. எதுக்கு வரல? எதுக்கு வரல? எதுக்காண்டி இருக்கோம்? இன்னைக்கு இந்த ஆண்டவன் சிவனை 1 2 பார்த்தையா? பார்த்துட்டோம். பார்வதி என்ன
என்ன ஆளை காணும் இன்னைக்கு எடி என்னடி பண்ணுத அனுதினமும் வெளியே வந்து நம்ம கால கழுவி கும்பிடுவா இன்னைக்கு நம்ம பொண்டாட்டி பார்வதியை காணுமே காணுமே என் ஆண்டவன் சிவருமான் தேடுதார் பாருங்க ஆமா ஆத்தா பார்வதி எப்படி இருக்கா பாருங்க எப்படி இருக்கா? நீட்டிய காலம் அடக்க மேல அடுத்த தலை முடிய மேல அழகிரி கோலமாக குடியிருக்கா பார்வதியா என்ன கதை, என்ன வெள்ளம், என்னே பார்வதியா தலைமுடி உழைச்சிருக்கா பார்வதி ஆமா ஏ தம்பி காலை நீட்டி உட்கார்ந்திருக்கா ஆல்ரெடி இருக்கா ஒரு பொம்பளை சாயங்காலம் விளக்க போட்டு தலைமுடிய உழைச்சு போடாம கூடாது பார்வதி அம்மா அன்னைக்கு கோபத்துல சிவனை சோதிக்கிறதுக்கு உழைச்சு போட்டிருக்கா ஆமா புருஷன் எந்த திசைக்கு படிகளை காப்பானாரோ அங்க பார்த்து காலை நீட்டி உட்கார்ந்திருக்கா சரிடா ஏம்மா அந்த காலத்துல என்ன நம்ம ஓலக்குளம் ஊர்ல பெரிய பாட்டியை மட்டும் கேட்டு பாருங்க என்னய்யா தாத்தா எந்த திசைக்கு வேலைக்கு போயிருக்காரோ அதை பார்த்து கால் நீட்ட மாட்டாங்களாம் அப்படியா புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க பிறகு புருஷன் பேரு கருப்பசாமின்னு இருக்கும் இருக்கும் கடையில போய் கருப்பட்டின்னு கேட்க மாட்டாங்களா பிறகு எதுக்கு ஏன்னா புருஷன் பேர்ல பாதி வருதுல பாதி வருது பாரதி அம்மா காலை நீட்டி அழுத்த முடியாம இருக்கா பாருங்க ஆமா ஏன் ஆண்டவ பகவானின் இருந்த பூலோகத்துக்கு படியில சிவன் இந்த சித்தரம்புக்கு படியாம் தீராக்களையா ஆண்டவனை சோதித்த பார்வதி பகவானுக்கு பாத பணிவிட செய்யல பாருங்க ஏ பார்வதி ஏன் இந்த தலைவரி கோலமா இருக்கு ஆண்டவா எனக்கு என்ன வேணும் தெரியுமா எனக்கு கொஞ்சம் நல்ல விளையாட குழந்தை பற்றி வேண்டும் ஐயா. குழந்தை பற்றி வேண்டும் எனக்கு அருகில் வைத்து விளையாட முதலை ஒன்று வேண்டும் ஐயா. கையில் வைத்து விளையாட கண்ணறியும் எனக்கு வேண்டும் ஐயா. விளையாட
தாளம் 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 அறிவானா உனக்கு ஹலோ தாளம் தாளம் ஹலோ தாளம் தாளம் ஹலோ தாளம் தாளம் விட்ட கதை குறைகள் பாட குறைகள் பாட நாங்கள் குறைகள் பாடை தனிமையாக இருக்க முடியல பார்வதிக்கு. ஏ பார்வதி உனக்கு என்னம்மா சோதனை வந்துச்சு இன்னைக்கு நீ பாதப்பணி விட செய்யல ஆண்டவா ஆண்டவா என்னால எனக்கு என்ன வேணும் தெரியுமா? கொஞ்சி விளையாட எனக்கு குழந்தை வேணும் பகவானே. கையில வைத்து விளையாட எனக்கு கண்மணியை தாங்க ஆண்டவா. மடியில் வைத்து விளையாட எனக்கு மதல வர வேணும். சரி ஏ பார்வதி ஆதே கைலாசத்துல ஆன போல ஒரு பிள்ளை இருக்கு, அழகு போல ஒரு பிள்ளை இருக்கு. எதுக்குமா உனக்கு இன்னொரு குழந்தை? ஆண்டவா ஆன போல பிள்ளை இருந்து நான் என்ன செய்யது? முச்சந்தில தாய போல பெண் கேட்டு உட்கார்ந்து அழகு போல பிள்ளை வச்சு என்ன செய்ய? ரெண்டு பொண்டாட்டி கட்டி கடற்கர ஓரம் உட்கார்ந்து இருக்கான். கைலாசத்துல நீங்க படியிலக்க போகும்போது தனிமையாக இருக்க எனக்கு மனம் இல்லை ஆண்டவா. எனக்கு இப்பவே குழந்தை வேணும் பகவானே. பார்வதி உலக மக்கள் 10 மாசம் தவ இருந்தா தான் கர்ப்பமா இருந்து குழந்தை வரம் கிடைக்கும். நீ இப்பவே வேணும்னு சொல்லிட்டு போறியே, அது நடக்காது பார்வதி. ஆண்டவா எனக்கு எப்பேற்பட்ட குழந்தை வேணும் தெரியுமா? ஆளனில்லா குழந்தை ஆண்டவனே தாரோமையா. ஆளனில்லாத ஆண் குழந்தை தாங்க ஆண்டவா. அது மட்டும் காணாது, புருஷன் எல்லா பொட்டி இருந்தா பொட்டி அரை தாரமையா. புருஷன் அறியாத குழந்தை எனக்கு தாரும் பகவானே. உனக்கும் எமக்கும் சம்பந்தம் இல்லாத குழந்தையா இருக்கணும். ஏ பார்வதி ஆண் இல்லாம ஆண் குழந்தை கிடைக்குமா உனக்கு? ஆளன் இல்லாத ஆண் குழந்தை இந்த உலகத்துல முடியாது. கணவனும் மனைவியும் சேர்ந்தாதான் பார்வதி குழந்தை வரம் கிடைக்கும். அப்படி நினைக்காத கிடைக்காது. ஏ ஆண்டவா எனக்கு இப்பவே எண்ணி 8 நாளிகைக்குள்ள எனக்கு குழந்தை வரம் வேணும். புருஷன் இல்லாத புத்திரனே பகவானை தாரும் ஐயா. பார்வதி என்ன நீ எதுக்கு இந்த குழந்தை வரத்தை கேட்க? ஏ ஆண்டவா உலகத்துக்கு படியிலக்க போற பகவான் இந்த சித்தரம்பக்கு நீர் படியிலக்கவில்லை. பார்த்தார் சிவபெருமா. ஏ பார்வதி கல்லுக்குள்ள இருக்கும் தேரைக்கும் கருக்குள்ள இருக்கும் சிசுவுக்கும் பகவான் படியிலப்பேன். சரி வாண்ட 2 சித்தரம்பு இருக்குன்னு படியிலக்கலாம் சொல்லுதியா? எடு பாப்பு சிமல திறந்து பாப்போம். பார்வதி அம்மா முந்தால முடிச்ச சிமல திறந்து பார்த்தா அந்த சித்தரம்பு எப்படி இருக்கு பாருங்க. கௌபி கொண்டு சுத்தி சுத்தி வருகுதையா. சூழவட்டம் போடுதையா, சூழ சூழ சுத்துதையா. எறும்பு வாயில பாரு திணையரிசி கம்பி இருக்கு. பகவான் எல்லாத்துக்கும் முடியாது சோதிச்சதுனால நீ என்ன சோதிச்ச பார்வதி பாத்தியா? நீ கணவனை சோதிக்கலாமா? புருஷனை யாரும் சோதிச்சு பாத்துறாதியே. சிவபெருமானை பார்வதிக்கு சாபம் கொடுத்திருக்காரு பாருங்க. என்ன சோதிச்சதுனால புருஷனை பிரிஞ்சு பார்வதி நீ எங்க போன தெரியுமா? அந்த தில்லைபான கலமதியில. ஏ பார்வதி அம்மா பேச்சியாக பிறக்க வேணும் போ பார்வதி அம்மா. கலமதியில ஏ பார்வதி அம்மா ஐயான பேச்சியாக போய் பார்வதி அம்மா. புருஷனை சோதிச்ச
சுகன் சொல்லுவாரா என்ன பூமாதேவிக்கு பெனச்சமை குறைக்க நான் சுடலையா பிறப்பன்னாரு பார்வதி பேச்சிய பிறப்பன் வரம் கொடுத்தாருல அதுக்குத்தான் இந்த சோதனை சிவன் செஞ்சிருக்காரு சரிதான். ஏ பார்வதி என்ன? நீ பேச்சிய போன்னு வரம் கொடுத்தாரு பாருங்க ஆமா. அம்மா சும்மா இருந்தாளா என்ன செய்தா? எனக்கு இந்த குழந்தை வரத்தை கொடுங்க நான் போய் பேச்சியா பிறக்கேன் போய் பாருங்க. ஆண்டவன் சொன்னாரு பாருங்க எண்ணி 8 நாளைக்குள்ள உனக்கு குழந்தை வேணும்னா ஆமா. 10 மாசம் கர்ப்பம் இல்லாத குழந்தை வேணும்னா ஏன் பண்ணா? அதோ தெரியுது பாரு ஆலய கைலாசத்துல ஆயிரங்கால் மணிமண்டப தூண் விளக்கு இருக்கு. 32வது தூணிலே மரகத விளக்கு மாணிக்க விளக்கு தூண்டாத சுடமிட்டு இருந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது. ஏ பார்வதி என்ன ஆண்டவனை நினைத்து நீ தவமிரு உனக்கு குழந்தை 8 நாளைக்குள்ள கிடைக்கும் கிடைச்சிடும். ஆத்தா பார்வதி எங்க வர பாருங்க எங்க வரா? அந்த கையில ஆசந்தான் கடந்தி எங்க பார்வதியோ வாராளே. கேட்டீங்களா? என்ன என் அம்மா பார்வதி அம்மாள் ஆமா. ஆண்டவன் சிவனார் வார்த்தை கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு குழந்தைக்காக தவறுக்க வர பாருங்க ஆமா, வாரா. என் ஓலக்குளம் மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தாளை மீட்ட மக்கள் தாளம் வழங்கிக்காங்க கால வணக்கங்க. யாரும் தூங்கப்படாது எழுப்பி விட்டுருங்க ஆமா. அம்மா அப்பா சிவபெருமான் சுடலையா பிறக்க நேரம் வந்துருச்சு சரிதா. ஒரு தூங்கிட்டு இருக்க மக்களை உசுக்கு விட்டுருங்க சொல்லி விட்டுருங்க. சின்ன பிள்ளைய தூங்கலாம் பெரிய ஆட்கள் யாரும் முட்டை கட்டாதீங்க அதானே. என் பார்வதி எப்படி வர பாருங்க போய் வாரா. அவன் ஆத்துல இவன் தலை குளிச்சு அவன் ஆத்துல தான் தலை குளிச்சு அவன் ஆத்து மண்ண கையில் எடுத்து பாரதி அரணார ஒரு வடித்த சேத்திலையும் தலை குளிச்சு அவன் சேத்து மண்ண கையில் எடுத்து அவன் சிவலிங்கம் ஒரு வடித்த ஆண்டவன் சிவருமாண்ட பிறந்தவரம் வாங்குவதற்காக ஆமா. என் அம்மா பார்வதி அம்மா ஓலக்குளம் காட்டுக்குள்ள சரி. அந்த கைலாசத்துல ஓலக்குளம் ஆத்துல தலை குளிச்சு ஆத்து மண்ணு அரணால போல உருவம் செஞ்சா பாருங்க ஆமையா. சேத்து மண்ணு சிவலிங்கம்மா உருவம் செய்தாரு சரிதான். ஆயிரம் லிங்கமா உருவடித்து ஆமா. அவன் ஆண்டவனை தேடி எல்லோ எம்மமா இருந்தவசு செய்வாரா யாரா போடுகளே ஒரு குலவை எம்மா பொன்னான மணி கோலவை மாயாண்டி பிறக்க போறா மாயாண்டி பிறக்க போறா போடுகளே ஒரு குலவை மாயாண்டி பிறக்க போறா. மாயாண்டி பிறக்க போறா. எம்ம போடுகளே ஒரு ஆத்துல இருந்தால கோலிச்சி 32வது தூணில தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது ஆமா. அம்மா பார்வதி அம்மா அழகா தவம் இருக்கால தவறு தருகின்றார். ஆத்தார் சிவபெருமான் என்ன செய்வார்? உமாதேவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னா இதுதான் நமக்கு நல்ல நேரம் ஆமா. இந்த தூண்டாத மணி விளக்க சிவபெருமான் தெரிய மெல்ல தூண்டுதாரு தூண்டி விழுந்தாரு. முத்து போல 3 சுடர் பார்வதி அம்மை முந்தானையில விழ ஆமா. ஆத்தா பார்வதி என்ன செய்தார்? சிவபெருமான் குழந்தை வரத்தை தான் கொடுத்துட்டாருன்னு சரி. அம்மா பார்வதி அம்மா முந்தானைய திறந்து பார்த்தாரா என்ன செய்தார்? இத கைலாசத்துக்கு கொண்டு போய் தான் பார்க்கணும் பார்க்கணும். 32ஆம் தூணில பார்வதி அம்மாளுக்கு தெரியாம சிவபெருமான் ஆமா. முத்து போல 3 சுடரை விட்டு முழுமுழுன்னு உருளுது பாருங்க அப்படி. ஆண்டவா ஆமானே. ஊட்டி வைத்த பார்வதி அம்மா இங்க வருகிறாள் இங்கே வருகிறார். கைலாசம் வரக்கூடிய போது ஆமையா. பகவானை பார்த்து பார்வதி அம்மா சொல்லுதா பாருங்க என்ன சொல்லுதா? ஏ ஆண்டவரே பகவானே ஏ ஆண்டவரே பகவானே நான் பிறந்த வரம் கேட்டதுக்கு கொடிய மன்னம் தந்தேனையா கேட்டதற்கு கொடிய முட்டாள் தந்தீரே. இது முல்லையாக தெரியலையா பியாமுட்டமா இருக்குதையா யாக தெரியலையா பேமுட்டமா இருக்குதே. ஏம்மா போருங்கம்மா ஒரு கொலவை பொண்ணான மணி கொலவை ஓடுங்கம்மா ஒரு கொண்டாட பொண்ணான மணி கொண்டாட. ஏன் மண்டமாக உருளுதையா மூக்கும் இல்ல கண்ணும் இல்ல
இருக்கிறேன் கையும் இல்ல காலும் இல்ல கண்ணும் இல்ல மூக்கும் இல்ல இந்த குழந்தை எப்படி இருக்கு பாருங்க அது அம்மை நல்ல குழவி போனாங்க எங்க ஊர்ல கையாடி நல்ல குழவி போனாங்க எங்க ஊர்ல அது முண்டமாக உருளுதையா 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 ஏ சத்திரவாதி முண்ட மிளகானே உருளுதையா உருளுதையா சத்திரவாதி முண்ட மிளகானே இந்த குழந்தை கண்ணும் இல்ல காதும் இல்ல மூக்கும் இல்ல இந்த குழந்தைய உருப்படைச்சு கொடுங்க பகவானே ஏ பிரம்மா ஓடியாப்பா ஏ பிரம்மா பார்வதி அம்மா 8 நாளைக்குள்ள குழந்தை கேட்டா அதுதான் இப்படி ஒரு உருவம் இல்லாம உள்ளது ஒன்றமா உள்ளது பார்வதி என் ஆண்டவர் சிவருமான் பிரம்ம தேவன வரவழைத்தார் பார்த்தீங்களா என் ஓலப்பர் மக்கள் நல்லா கேளுங்க குறவு தயவு செய்து குறவு போடுங்க ஓலங்களில வாயில வெள்ள விட்டு ஊழையால் இட்டுங்க என் தாயான பார்வதியம்மாள் அந்த குழந்தைக்கு பிரம்மதேவர் கையை காலு கண்ணு சரி மூக்க வந்தாரு ஏ ஓலக்குழந்தை வரல ஏ கொண்டா மாயாண்டி ஓடியா ஓடியா என் தாயான பார்வதியம்மாள் குழந்தைக்கு சிவனாரும் பொருட்களுங்க என் அழகு பிள்ளைக்கு சிவன் எப்படி பேர் கொடுத்தார் பார்த்தீங்களா ஏ முண்டமாக உண்டவன் நான் முண்ட நன்றி ஒரு பெயர் முண்டமாக உண்டவன் நான் முண்ட நன்றி ஒரு பெயர் சுடவழியில் பிறந்த வீணா சுடவழியில் பிறந்த வீணா ஏ சுடல என்றே ஒரு பெயரா ஐயா மனிதலகில் பிறந்த வீணா ஏ மயமாக தோன்றியதா ஏ மயமாக தோன்றியதா 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 மாயாண்டி ஐயா ஒரு பெயரா வீர
ஓலக்கோலம் பண்டி மாடசாமி மாடசாமி நிலையான சுடலடி அருமையா மாடசாமி
சிவபெருமான் சுடலையா பிறந்திருக்காரு. சுடர் வடிவிலே பிறந்ததுனாலே உனக்கு சுடலை என்று ஒரு பெயர். மணி விளக்கில மாயமா பிறந்ததுனால அது மாயம் ஆண்டி ஒரு பெயரா. உண்டமா உண்டதுனால எனக்கு உண்டன் ஒரு பெயரா. ஆத்தா பேச்சியம்மா என் மகன் பிறந்திருக்காமன்னு எப்படி வரா? வேலையான வேலையம்மா வேலையான நேரம்மா சாமமா சம்பாதிச்ச நேரம்மா ஆடி வரா அளவுடைய பேச்சியம்மா இரவெல்லாம் கிருஷ்ணனையா வைத்தார தம்முடியா வெள்ளை நல்ல பெருமெடுத்து விளையாடி வாராளே கண்ணா ஒட்டிக்கிட்டு முயல் பேச்சு வாராளா அருமகன் மன்றிமான ஜோகமான அழைத்து வரார் பேச்சு மகன் பேய சுடலையா ஓடி மரம் பேயாண்டி பேசியம்மா பேச்சு பிரம்மலோடு ஆட சன்னாசியோடு என் கர்ப்பசாமியோடு அனைத்து பரிவார தேவதைகளும் இந்த சுடலமான முன்ன வீட்டு ஐயா சொல்லி வரம்பிருக்கும் கன்றிமான சாமி எப்படி ஓலப்பத்துக்கு வரோம் எப்படி வரோம் ஆடி வாரம் கருப்பன் ஆடி வாரம்
ஐயா வாராரையா மாடனோடு கருப்பசாமி வாராரையா மாடனோடு கருப்பசாமி ஏமசாம வேலையாச்சு வேட்டைக்கு தாங்க போவானா ஏமசாம வேலையாச்சு வேட்டைக்கு தாங்க போவானா சாட்ட கருப்பனோடு வாரானே மந்திரி மானே ஆட்ட கருப்பனோடு வாரானே மந்திரி மானே ஆடி வார கருப்பனுக்கு பொறுக்கு மாவு கொள்வா கேக்கிட்டி போவகேவே கருப்பசாமி நம்பின கருப்பசாமி கருப்பசாமி பந்தகேவே கருப்பசாமி ஆவேசம் முங்கி வரேவே உச்சி நல்ல வேலையாச்சு ஒரு மணி பூசையாச்சு நல்ல வேலையாச்சு ஒரு மணி பூசையாச்சு கச்சமேல கச்சகிட்டி சவத்துக்கு சேத்தலையை கட்டி கச்சமேல கச்சகிட்டி சவத்துக்கு சேத்தலையை கட்டி ஆனபந்தா போத்துவானா அங்கி தண்ணி கையில எடுத்து ஆனபந்தா போத்துவானா அங்கி பந்தா கையில எடுத்து அங்கி நல்ல புல்லாவோடு மாறானே மாடசாமி நல்ல குண்டத்தோடு மாறாரே கருப்பசாமி கைகளுக்கு விருந்தளிப்பா பேச்சு மகன் பேயாண்டி ஏகத்துக்கு விருந்தளிப்பா பேச்சு மகனும் பேயாண்டி ஆடு வாரம் கருப்பேன் பாடி வாரம் ஆடு வாரா பாடி வாரம் ஆடி வாரா ஓலங்கோல கருப்பை வாரானே ஆடி வாரா கருப்பே ஆடி வாரா பாடி வாரம் ஓட கோல கருப்பே ஓடி வாரா அப்பா என்ன அம்மா என்ன 12 மணிக்கு அவர் அழைச்சு அனுப்பணுங்களா காட்டுக்கு கண்டிப்பா ஐயா மாடசாமி பிறந்திருக்கார் பிறந்தாச்சு அவன்தான் பார்த்தார் சிவபெருமான் இல்லையா பார்வதி என்ன சுடர் ஒளிவில் பிறந்ததனால இவனுக்கு சுடலை என்று ஒரு பெயர் ஆமா மணி விளக்கில் மாயமாக இந்த ஆண்டி சிவன் பிறந்ததே மாயாண்டி ஒரு பெயர் ஒரு மயிலே முண்டமா உருண்டதனாலே சத்ராதி முண்டா உண்டா பேரு கொடுத்தார் சிவபெருமன் இந்த ஓலக்குளமாறனுக்கு சரிடா அழகா பிள்ளை பிறந்திருக்கு பார்வதி அம்மா பிள்ளைய தொட்டுல போட்டு தாளாட்டுதான் தாராடிட்டு இருக்கான் உன் பொண்டாட்டி உன் பிள்ளைய தாளாட்டினாலா எனக்கு இப்பவே யாரே தாராடிட்டு இருக்கான் ஏன் தம்பி தாளாட்ட மாட்டேக்கா உன் பொண்டாட்டி எனக்கு கையில ஸ்மார்ட் போன் வச்சு பிள்ளை கையில கொடுத்துருந்தாங்க உன் பொண்டாட்டி அப்படிதான் என் பொண்டாட்டி அப்படிதான் பிள்ளை எவன் தாளாட்டுதா யூடியூப்ல ஒரு பாட்டு வருது அது என்ன பாட்டு தாளாட்டு பாட்டா தாராட்டு பாட்டுலாம் கிடையாது ஆ, அது ஒரு பாட்டு சொல்லு தம்பி ஊர்ல கலங்க செல்ல குட்டி எங்க போச்சு கத்தரிக்கா கூடையில தூக்க போச்சு இதுவாப்பா புள்ள படிக்கலாம் அந்த பாதி போதும் அது வேண்டாம் சாமியை காட்டு கிளப்பணும் அவன் சாமி என் அம்மா சொல்ல மாட சாமி மாடசாமி எப்படி தாளாட்டுதா பாருங்க எப்படி தாளாட்டுதா? ஆறாரோ ஹரிரோ ஆறாரோ ஹரிரோ ஏ அரமுதே சொல்ல மாடா பால் போல நிலவடிக்க பால் போல நிலவடிக்க ரமசிவன் பந்தடிக்க பரமசிவன் அடிக்கும் பந்தை பரமசிவன் அடிக்கும் பந்தை பந்தடிக்க பன்றி மாடா பாராட்டி பாலோட்டி சீராட்டி அம்மா பாரதி கைலாசத்தை வளர்த்து வருகிறார் அப்பன் சுடைமானசாமியை சரிடா. அப்பமாயாண்டி என்ன தாய்ப்பால குடிச்சோமான தரைய விட்டு எழும்ப மாட்டோம் எழும்ப முடியாது வடலமனசாமி பிள்ளையா பிறந்து வளர்ந்து விளையாடுறதுக்கா பிறந்திருக்காரு அதானே பூமாதேவி வாக்க காப்பாத்தணும் காப்பாத்தணும் இவருக்கு தாய்ப்பால குடிச்சு எழும்ப முடியலன்னு தரைப்பால விட்டு எழும்ப முடியலையா சரிடா. மாதாப்பால குடிச்சோமானால் நம்ம மடிவயிறு நிரம்பாதே ஆமா முண்டக்கண்ணை உருட்டி உருட்டி முழிக்காரு மாயாண்டி சுடலை உருட்டி பார்த்தாரு. ராத்திரி என்ன சாம ஆச்சு பாத்தில 11:45 ஆமா இந்த நேரத்துல தான் காட்டுக்குள்ள மையானத்துல இருக்காளே என் மையான பேச்சு அம்மா ஏன் பேச்சியம்மா கட்ட பேச்சு குட்ட பேச்சு காட்டுவன பேச்சு ஆமா அப்பேற்பட்ட பேச்சு அழைக்கா என்ன செய்தா ஏன் மகனே சுடல ஏன் மகனே உனக்கு மாயாண்டி? தாய்ப்பால் காரண கவலைப்படாதப்பா கவலைப்படாத. ஓலக்குளம் மையானத்துல இருந்து கூப்பிடுறதா பேச்சு கூப்பிடுறா எப்படி கூப்பிடுறது யாரம்மா மகனே மாடா எப்படி கூப்பிடுதா அழகு உள்ள சொல்லலாம் மாடா ஏன் சொல்லலாமா ஓலக்குளம் அன்றி மாடா நன்றி மாதா ஐயா சாமத்துல 11:45 ஆகும்போது பேச்சு அம்மா பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ஆமா எப்படி கூப்பிடுதா பாருங்க எப்படி கூப்பிடுதா? ஈசனோட பாலகனே சுடலையா. ஏன் சொல்றா ஐயா? ஏ ஓலக்குளம் சுடலை. ஏன் சொல்றா சொல்றா? எங்களோட சத்தம் கேட்டு ஓடியா
கோலம் மாடா சவமருந்து வேகுதடா ஓடியா சுடரமுண்டா ஓலை கோலம் சுடரே ஏ அருமம் அவனே பன்றி மாடா ஓடியா சுடரமாடா ஏ ஓலை கோலம் சுடரே அழகு கோலம் வேகுதடா ஓடியா சுடரமுண்டா ஓலை கோலம் சுடரே பையனான கலமதியிலே ஏ பயணி சுடரே ஓலை கோலம் சுடரே நாட்டமினா வேகுதடா ஓடியா சுடரமுண்டா ஓலை கோலம் சுடரே பூவரசன் கட்டையிலே ஏ பன்றி மாடா அழகு சுடரமுண்டா செத்த குணம் எரியுதடா ஓடியா சுடரமுண்டா அழகு சுடரமாடா ஏ சந்தன கட்டையிலே ஏ சுடரமுண்டா ஏ ஓலை கோலம் மாடா சவமிருந்து எரியுதடா ஓடியா சுடரமுண்டா அழகு சுடரமாடா ஏ எங்களோட சத்தம் கேட்டு ஓடியா சுடரமாடா ஏ ஓலை கோலம் சுடரே மயில பேச்சு கூப்பிடுதா ஓடியா சுடரமாடா அழகு சுடரமாடா ஏ கட்ட புள்ள சுடல ஐயா சாமுண்டல சாமமையா ஏ பிள்ளை மனம் போக வேணும் சந்த குணம் திங்க வேணும் சுடுகாடு போக வேணும் சுடுகாடு போக வேணும் ஏ சுட்ட வேணும் திங்க வேணும் ஆண்டாயான பேச்சு அம்மா பையன் கல்வி கூப்பிடுதா யாரும் மாயாண்டி என் செல்ல புள்ள வன்றி மான சொல்லமாடா வாழக்குளம் பேச்சு உனக்கு சாப்பாடு நிக்கிட்டோம் உங்க அம்மா பாரதிகளுக்கு சாப்பாடு காணாது பூவரசன் கட்டையில புனமருந்து வேறுதடா சந்தன கட்டையில சமமிருந்து வேறுதடா என் அழகு புள்ள சொல்ற ஏம்மா பாரதிகிட்ட சொல்லிட்டு போவானா இந்த உலகம் சொல்லல தாய்கிட்ட சொல்லக்கூடாது பார்வதிக்கு தெரியாம சுடுகாட்டுக்கு போறோம் அப்ப இந்த சுடலையா எங்களுக்கு வாசம் எப்படி வந்து பாருங்க ஏ பிச்சி அப்ப வாசகமே ஏ சுடலமாடா ஏ ஓலை கோலம் சுடலே வெள்ளமாக வீசுதையா ஓடியா சுடலமுண்டா
கூப்பிட்டா ஆமா ஏ ஓலக்குல மாறா ஏ மாறா கவலைப்படாதப்பா ஆமா நான் மையான பேச்சு உனக்கு சாப்பாடு எழுதித்தாரேன் உனக்கு தானே பார்த்தா இந்த மாயாண்டி சுடலைமான சாமி பற்றி மாறே என்ன செய்தார் கைலாசத்துல குழந்தையா இருந்த பொருளை தொட்டில விட்டு இறங்கி பாலகனாக இருந்தவன் பரமரம் போல் வளர்ந்து வருகிறான் அருமகனாகப்பட்ட மாலசாமி ஆமா அவருக்கு அன்னைக்கு வேட்டை தை மாசம் 2வது வெள்ளி வெள்ளிக்கிழமை சாமம் 12 மணிக்கு ஆமா போனா யார் எரியுதா யாரு ஐயர் குட்டி ஆனக்குட்டி ஐயர் மாவா அரும மாவா பாப்பாத்தி ஆமா ஏ ஐயர் வீட்டு சாப்பாடு இல்ல ஏன் ருசியா இருக்குமே நல்ல நெய்யா வளர்த்திருப்பான் ஆமா 9 மாத தரப்புள்ள சூழியா இருந்து மாண்டு மறைஞ்சிருக்கா சரி ஆனக்குட்டி ஐயர் மாவா அழகு மக பாப்பாத்தி ஆமா அந்த மையானத்துல எப்படி எரிதா பாருங்க எப்படி எரியுதா அவ எண்ணி எண்ணி எருவரைக்கு ஆயிரம் மன்ன மெல்வதிலே சபவாட பிணவாட எரிகிறாளே பாத்தி ஆயாண்டி வாராரு கைலாசம் விட்டு பூலாவிட்டு மையான கிடத்துக்கு ஆமா வாழக்குலமான பேச்சு அம்மா பேச்ச கேட்டு ஓடி வாராரு சரி மையானத்துல பிச்சுக்கு வாசமா இருக்க சும்மா இருக்கேன் என் அழகு புள்ள மாடன சும்மா வாத்தா பேச்சு அம்மா அதானே ஐயா என்ன ஐயா மாடனவா இங்க வா நீ பார்வதிக்கு புள்ளன்னா சரி இந்த பேச்சுக்கு புள்ள வேண்டாம் எனக்கும் மகன்தான் எப்ப மாடா என்ன என் ஓலக்கம் சொல்லல என்னம்மா என் பண்ணி மாடா அம்மா. நீ கவலைப்படாத என்னம்மா அந்த பேச்சுக்கு அம்மா உனக்கு சாப்பாடு தாரேன் சரியப்பா சரியப்பா உன்னைய நான் அலங்காரம் பண்ணி தான் அனுப்புவேன் சரி உனக்கு 12 மணி ஆகுது நீ பூசா முத இந்த பேச்சு அம்மா நான் தேடி வந்திருக்கேன் ஆமா உனக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு நான் சும்மா இருக்க மாட்டேன்ப்பா ஓலக்கம் சொல்லல ஆமா ஏன் கருப்பா ஏ கருப்பா ஏன் பண்ணி மாடா என்ன உனக்கு நான் பேச்சு அம்மா அலங்காரம் பண்ணி அனுப்புறேன் சரி நீ அழகு மாடன்மார்களை ஆத்தா பேச்சு எப்படி அலங்காரம் பண்ணுதா எப்படி குபேரனை வரவழைத்து அவன் தலைக்கு குள்ளாவ மாத்துதா ஆமா ஆமா ஏன் அரபமவனே மாடா என்னம்மா இந்த குள்ளாவ தலையில மாட்டிக்க எதுல வச்சுக்க இந்த பேச்சு அம்மாவுக்கு செல்ல புள்ள ஆமா அது மட்டும் காணாது ஆமா ஏ அழகு புள்ள மாடா ஏனோ மாடா உனக்கு குள்ளாவோடு காங்கு கட்சி செல்லடமா ஒட்டு கட்சி செல்லடமா ஆமா எல்லாத்தையும் மாத்திக்கொண்டு சரி ஐயா எப்படி வராரு எப்படி வராரு அவன் வெள்ள நல்ல குதிரையில வேட்டையாடி வராரு நல்ல குதிரையில வேட்டையாடி வராரு செல்வ உலகையில வரானே சுடமானே செல்வ உலகையில வராரு சுடமானே மையான வேட்டைக்காரே 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 ஏ ஓல போல மாடே வாரானே ஐயான வேட்டைக்காரே வேட்டைக்காரே ஓல கோல சுடல வராரு அவன் எடுத்த சுத்தி பார்த்த வாராரு புள்ள மாடசாமி எடுத்து சுத்தி பார்த்த வராரு புள்ள மாடசாமி பார்த்த சுத்தி எடுத்த வாரம் அடி வெள்ளக்கே சுடமானே சுத்தி எடுத்த வராரு வகை சுடமானே ஏ பேச்சியம்மா அந்த பிணந்தான் சாப்பிடணும் ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு இடத்தை சுத்தி வளர்த்த வாராரு மாடசாமி சரி வளர்த்த சுத்தி இடத்த வாராரு ஆமா ஏ பிணத்தை எப்படி எடுத்தாரு எப்படி இருக்காரு கல்லையத்த கையில குத்து வாரா குத்து வராரு குத்து வாரா குத்து வராரு ஏ மடிமலக சுடல மாடசாமி குத்து வராரு குத்து வாரா வடிவலக சுடல மாடசாமி கல்லையத்தை எடுத்தாய வடிவலக ஓலக்கம் சொல்லமாறே ஆமா வாங்கி ஒரு குத்து பெணக்கு குத்து நேராக்க வருது தூக்கி விட்டு என்னது எலும்பு ஆனக்குட்டி ஐயரு மோவா அதானே எவ்வளவு கொலு கொலு நெய் ஊத்தி வளர்த்த மவளா இருக்கா நெய்யால வருது அப்படி மேல வாரான் ஆனக்குட்டி ஐயர் மோவா பாத்தி ஆமா இடத்த சுத்தி வளர்த்த வாரான் சொல்லல வளர்த்த சுத்தி இடத்த வாரா இடத்த வராரு ஓலக்குளமான எப்படி வாரம் பாருங்க எப்படி வாரான்? அவன் இடது கால மண்டி போட்டு அண்டி போட்டி மண்டி போட்டு அண்டி போட்டி மல்லையத்த குத்து இடத்தை போட்டி மண்டி போட்டு இடது கால மண்டி போட்டாரு வலது கால வாங்கி ஒரு மிதி மல்லையத்தை குத்துனார்ல சரி அழகு புள்ள மாடா என்ன எப்படி சாப்பிடலாம் பாருங்க எப்படி சாப்பிடுறாரு? மண்டை ஓடுவியாக மண்ணே ஆன்மாரே இழுப்பாரா ஆன்மாரே வேக
உருகும் பொன்னே ஒருமை இல்ல ஒருமை இல்லையா பசி அப்படி இருக்கு பசி இருக்கு மண்டவோட வேகத்துக்கு முன்னாடி தாழ்மாட்டை இழுக்காரு விடுஞ்சிருக்காரு தாழ்மாடு வேகம் முன்ன தலைமாட்டை இழுப்பாரா அழகு போல மாடை எப்படி விளையாடுதான் பாருங்க மணிக்கூட்ட அல்ல ஒரு குடல உருவுதாரு ஆளையா ஓடுதாரு சொல்லல உனக்கு சரியா நடந்த 12 மணிக்கு எப்படி சாப்பிடமான சாமி மணி மாட எப்படி ஐயா அம்மா என்ன அது மட்டுமா என்ன? முட்டங்காலை எலும்புகளை முறுக்கு போல கடிப்பானா முட்டங்கால் எலும்பு முறுக்க கிடைக்கும் கோயில் பத்தி முறுக்குமாய் கிடைக்காரு அப்படியா என் மானசாமி ஆமா. அவன் கட்டங்காலை எலும்புகளை எலும்பு போல கடிப்பானா கட்டங்கால் எலும்பு கரும்பா இழுக்காரு ஆமா ஏ தம்பி என்னண்ணே? அது மட்டும் காணாது எப்படி? அவன் இடுப்பெலும்ப கையில் எடுத்து அப்பமாக போடுவானா அடே இருப்பால தாமரக்கா 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 எழுதி அப்ப போடுவானா சுலமானே இருப்பால தாமரக்கா தாமரக்கா எழுதி அப்ப போடுவானா சுலமானே அருமை அருமை சாப்பிட ருசியா இருக்கு நல்லா இருக்கு அதே மாதிரி படிக்கிறதுக்கு சரவண சவுண்ட் சூப்பரா இருக்கு நல்லாவே இருக்கு பாலக்குளம் சரவண சவுண்ட் சர்வீஸ் பாத்தியா வேற லெவலு நம்ம நெல்லை முத்துமாரி வில்லிசைக்கு ஆமையா அருமையான சவுண்ட் சர்வீஸ் சரி நான் மத்தியானம் உள்ள காலேஜ்ல பாடம் எடுத்தாலும் ஆமா ராத்திரி வந்து படிக்கணும் அவங்க கையில தான் என் உயிரே இருக்கு அங்க ஒரு சம்பளம் வாங்கலானோ ஆ, இங்க ஒரு சம்பளம் வாங்கிட்டு தான் போவாரு என் வாயில வாங்காத என்ன தருவீரு நான் வாங்கினா உனக்கு எங்க திப்பிடிக்கு நீ தர மாட்டீங்களா இந்த சாமி பந்து பிடிச்சு உன் வாய வச்சிருவேன் பாத்தீங்களா? ஏ தம்பி என்னண்ணே? அழகுபலமான சாமி ஆமா. எப்படி வெட்டறது பாருங்க எப்படிடா? முட்டங்காலை எலும்புகளை முறுக்கு போல கடித்திடுவான் காலை எலும்புகளை முறுக்கு போல கடித்திடுவான். முட்டங்காலை எலும்புகளை கரும்பு போல திட்டிடுவான் காலை எலும்புகளை கரும்பு போல கடித்திடுவான். சேவி சேவி தலிப்பா பேச்சு மகத்தியாண்டி ஜீவ ஜீவ தலிபா பேசி மகிழ பிரியாண்டி. ஏமா பேச்சியம்மா ஏமா நான் ஒத்தையில சாப்பிட மாட்டேன் நான் 4 பேருக்கு கொடுத்துதான் சாப்பிடுவேன் அப்படியா? ஏமா நான் அப்படிப்பட்ட பாசமுள்ள மாடசாமி தெரியும் தெரியும். ஏமா நல்லா கேளுங்க என்ன ஏன் இந்த மாடசாமி மையானத்துல பிணம் சாப்பிடுறாரு எதுக்கு? அன்னைக்கு பூமாதேவி பிணச்சுமையை குறைச்சிட்டாங்கன்னு சிவன்ட்ட கேட்டார்ல ஆமா அத கொடுக்கத்தான் இந்த வரத்த சுடல மாடசாமி மையானம் இருக்காரு கேட்காரு. அம்மா என்ன அது மட்டும் காணாது காணாது. நான் ஒத்தையில திங்க மாட்டேன் பேச்சியம்மா பிறகு இந்த மையான சுடுகாட்டுல பேய் நடமாடுது பாத்தியா அவன் ஏகப்பட்ட பேர் ரமணிக்கு. பேய்களுக்கு விருந்தளிக்காரு சரி எப்படி விருந்தளிக்க ஓலக்குளமான சாமி எப்படி? அவன் பிச்சி பிச்சி எறிவானா கைகளுக்கு நீங்களும் சாப்பிடுங்க நீ சாப்பிடுங்க. பேய்களுக்கு விருந்தளித்தான் எம் பேச்சி மகன் சுடலை ஆமா அம்மா என்ன ரொம்ப ருசியா இருக்குமா ரொம்ப நல்லா இருக்கு. எப்பா ஆமா உன் வாயெல்லாம் ஊன் வடிதுப்பா வடிஞ்சிட்டு இருக்கு. உடைச்சிக்க கொஞ்சம் சொல்லுங்க. நீ கைலாசத்துல பிறந்தவங்கள இங்க வந்து இப்படி பிணத்தை இப்படி சாப்பிடுறீங்க எப்படி திங்கிய? என் பேச்சு அழகா பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்காம ஐயானத்துல ஆமா அம்மா என்ன நான் எனக்கு கைலாசம்லாம் வேண்டாம் நான் அங்கே உட்கார்ந்துக்கிட்டோம்மா ஏல என்ன ரொம்ப சினிக்கிட்டு இருக்க? ஏம்மா எனக்கு இந்த ஊர் தான் பிடிச்சிருக்கு அப்படியே ஓடல கைலாச ஏம்மா மலைக்கு. எனக்கு இந்த மையானத்திலே உட்கார்ந்துக்கிட்டோம்மா ஏன் நீ அங்க ஓடு? எங்க அம்மா சாப்பாடே தர மாட்டாங்க அந்த பேச்சியம்மா நிறைய சாப்பாடு இப்ப எங்க தந்துருக்கோம் சாப்பிடலாம் என்ன பிடி தின்றுவ? ஏம்மா நான் இவனை இப்படி சாப்பிட மாட்டேம்மா நீ தாய் மாதிரிமா அப்படியா? ஏம்மா நான் போக மாட்டேம்மா ஏ தாய் அப்படி சொல்லாதம்மா. எப்பா நீ போயிட்டு வா நீ நாங்க ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்துட்ட பார்வை தேடிட்டு இருந்தோம். அம்மா தேடுவா ஆமா உன் வேஷத்தெல்லாம் கலைச்சிக்க சரி மையான வேட்டையாடி ஆமா. ஏமாயாண்டி விடமானே என்ன செய்தார்? அதில் நான் காடை கேட்டு அதை வீட்டு சுடலை ஐயா உலகை ஐயா வேட்டையாடி மாறாடி காலை வீட்டு வேட்டையாடி ஐயா சுடலை
சாப்பாடு உண்டா? எப்போ சாப்பாடு உண்டு? தாய் பேச்சு வந்தாத்தான் சுடல வருவா. கண்டிப்பா. ஏ ஐயா மகனே மாயமாண்டி என்ன? எப்பா மாயாண்டி சுடல என்ன? மதியானத்துல சாப்பிட்டது போதும்பா. போதும்பா. அம்மா என்ன? எனக்கு அங்கெல்லாம் சைவ சாப்பாடுமா. நல்லவே இல்லம்மா. அங்கே இருந்துக்கிடுதே. ஒரே பருப்பு தான் வருது. ஐயா என்ன? நீ இன்னைக்கு போய் தூங்கிட்டு நாளைக்கு வா. நாளைக்கு ரெண்டு. நாளைக்கு அம்மா ரெடி பண்ணி வைக்க. ஆமா. யாத்தா வேச்சி அனுப்புதா பாருங்க. என்ன செய்தோம்? என் மாயாண்டி சுடலைக்கு சந்தோஷத்தை பார்த்த உடனே அதானே. வேச்சி அம்மாளால சும்மா இருக்க முடியல. சும்மா இருக்க முடியல. வேச்சி அம்மா சந்தோஷத்தை என்ன பண்ணுதா? என்ன பண்ணுதா? ஒரு பிடியா மஞ்சளையே உடம்பெல்லாம் பூசுவாளா. ரெண்டு பிடி மஞ்சளையே இருபுறம் பூசுவாளா. மூணு பிடி மஞ்சளையே மூணு பிடி மஞ்சளையே உடம்பெல்லாம் பூசுவாளா. ஒரு பிடி மஞ்சளையே ஒரு பிடி மஞ்சளையே உலமெல்லாம் பூசுவாளா. மஞ்சளைய அழுதா பேச்சு சரி. அப்படியே முகத்துல பூசுதா. ஆமா. மத்த அம்மனுக்கு மஞ்சனம் உண்டா? உண்டா? ஆத்தா பேச்சுக்கு தான் மஞ்சனம் உண்டு. மஞ்சள் உண்டு. அவ சந்தோஷத்துல அள்ளி பூசுதாளா. சரி. மஞ்சனையை எடுத்து பூசியதுனாலே இந்த பேச்சுக்கு மஞ்சன பேச்சு ஒரு பேராம். சரிடா. பேர் விட்ட மகன் சுடலை அனுப்புதா பேச்சு அம்மா. ஆமையா. ஐயா ஒலக்குலையா என்ன? ஏ ஒலகுலத்தை சுடலமாடா. ஆமா. நீ போயிட்டு வாப்பா கைலாசத்துக்கு. சரி. அம்மா நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு கண்டிப்பா வந்துடுவோம். நாளைக்கு நைட்டு கண்டிப்பா வருவேன். என் மக்கள் ரெடியா இருக்காங்க எனக்கு வேட்டைக்கு அனுப்புறதுக்கு. ஆமா. அம்மா எனக்கு 12 மணி தவறுதம்மா. தவறுதம்மா. உச்சி பூச பார்த்தவனையும் வாழக்குளமாடா. ஆமா. ஏயும் பன்றி விட்டு வாங்கி வந்த என் பன்றி மடசாமி. மாடசாமி. ஏமையான வேட்டைக்காரே சட்டி சொல்லி கேட்டிடுவா. முட்டையில கேட்டிடுவா. ஐயான வேட்டைக்காரன் ஒரு பேரு. சரி. சட்டி சோறு வேணும். வேணும். அம்மா என்ன மகனே? முட்டெலும்பு எப்போது என் கையிலையும் வாயிலையும் இருக்கும். இருக்குமா? நான் காட்சி அளிப்பதே கையில எலும்புடத்தான் காட்சி அளிப்பேன். சரி. ஆறாறு சுடலை மாட சுவாமி. ஆமா. பிள்ளைவன கடை விட்டு காலை விட்டு எப்படி விளையாண்டு வர பாருங்க. விளையாடுகிறார். பிள்ளைவன காடதிலே பிள்ளைவன காடதிலே 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 சுடலை வருவான் சுடலை வருவான் தில்லைவான காடதிலே தில்லைவான காடதிலே சுடலை ஐயா சுடலை வருவான் திவ சுடலை வருவான். சமோனல்ல சாமமையா சமோனல்ல சாமமையா சாமமையா மாடசாமி மாடசாமி சதிச்சமநேரமையா வளர்கோலம் சுடலையா சாவாதி சாமமையா சாவாதி சாமமையா சாமமையா ஓரைகோலம் சுடலை வரா ஓரைகோலம் பன்றி மாறா. பேச்சு மகம் பிறையாண்டே பேச்சு மகம் பிறையாண்டே விளையாடி சுடல தங்கம் சுடல தங்கம் பேர் பெற்ற மாடசாமி சுடலை மாடா பன்றி மாடா வெச்ச சுடலை மாறா வெச்ச சுடலை மாறா பேச்சு மகனே ஜீவனை சுடலை மாறா ரொம்ப மகனை சுடலை மாறா. உச்சியில கொல்லாமா கொல்லாமா உனக்கு கொல்லாமா உனக்கு உல்லாச சுடல காலனையா கொல்லாமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு தூக்கி வைக்கும் கால்களுக்கு மாடசாமி மாடசாமி திங்கப்பு சல்லடமா மாடசாமி சல்லடமா மாடசாமி ஏ மண்ட ஓட்ட கையில் எடுத்து மண்ட ஓட்ட கையில் எடுத்து
சிறப்புள்ள கையிலடுப்பா அவ கையிலடுப்பா பேச்சியப்பா தாயான பேச்சியப்பா வேலையான வேலையா வேலையான வேலையா வேலையான நேரமையா வேலையான நிறமையா சாமமல சாமமையா சாமனல சாமமையா அமர சரீரமையா அம்பர ஜனேரமையா பன்னிரண்டு மணியாச்சு சாம புசர குதையா பன்னிரண்டு மணியாச்சி சாம பூச நடக்குதே ஆடி வரம் ஆடி பத்து வரம் ஆடி வரம் ஆத ஆடி பட்டு வேலையான வேலையா வேலையான நேரமையா வேலை நல்ல வேலையா வேலையான நிறமையா இருபத்தோரு மாறானே பற்றி மாறே இருபத்தோரு மாதத்தோடு வாரானே பற்றி மாறு பன்னிரண்டு மணியாச்சு பிரசுரத்தம் மங்கமே எட்டு மணியாச்சி பூச நடக்குதே சுடகாலே கமதில சுட்டமிடம் வேகுதையா ஆட்டே கமலில சுட்ட பிறவி குறையா ஐயான கமதில மாட்டமிடம் வேகுதையா ஐயான கமலில பட்ட பிறவி குறையா உள்ளதான கல்லதான சந்திரவாதி முண்டமானே உள்ளான சந்திரவாணி முட்ட சாமி ஏசி மகன் கிளையாட்டி பேரு பெற்ற சொல்லையா ஆட்சி மகன் பிரியாட்டி பேரு பச்ச சாமியா ஆடி மனம் ஆடி வரம் ஆதாரி போட்டு வரம் ஆடி வரம் ஆடி வரம் ஆத ஆடி பட்டு கச்ச மேல கச்சை கட்டி கந்த கச்சை தலையில் கட்டி ஜமல கச்ச கட்டி குத கச்ச தலையிலே கருப்பசாமி காவலோடு வாரானே மாடசாமி சாமி கவலோடு வாரானே மாலசாமி சந்தன பட்டைக்கார சபரிமலை காவல்காரே அத்தன பட்டைக்கார சபரிமலை காவலாரே சிகப்பு வாசகமே பெரியவரே பேச்சியம்மா எப்போ வாசகமே பெரிய வட விஜயே நாய் நல்ல மகளமாக வாரானே மாடசாமி நல்ல மகளுமாக வாரானே மாலசாமி நாக நல்ல சன்னாசியும் வாரானே விளையாட நல்ல சன்னியாசியும் வாரானே கையாலே இருபத்தோரு மாடனோடு பண்டை மாட வாரானே இருபத்தோரு மாதத்தோடு பன்றி மாத வாரானே பண்டை முகம் கண்டதாலே பண்டை மாட உருவையெல்லாம் பன்றி மாத பெற்றதால பன்றி மாத வருவையெல்லாம் பண்டை முகம் கண்டதால பண்டை மாட உருவையெல்லாம் பன்றி மாத பெற்றதால பன்றி மாத வருவையெல்லாம் மாட்டு முகம் கண்டதால மாடசாமி உருவையெல்லாம் நாட்டு முகம் பெற்றதால மாலசாமி வருவையெல்லாம் சுடலில கண்டதின சுடகின்றே உருவையெல்லாம் தினம் கண்டதினா சோலை என்று வருவையெல்லாம் விளக்கே வந்ததால மாயாண்டி உருவையெல்லாம் நகர பெற்றதால மாயாண்டி வருவையெல்லாம் அந்த போல கண்டதின முண்டமான உருவையெல்லாம் இந்த போல கண்டதினா முண்ட மாத வருவையெல்லாம் வேலையான வேலையா விளையாட நேரமையா வேலையான வேலையா வேலையான நேரமையா சாமமல சாமமையா சாமமையா சமத சரீரமையா சமநில நேரமையா சரி மாவுகையிலே செல்வா வருகையிலே வேலைய மாவுகையிலே நயமா வருகையிலே ஆனாதி வேலையாலே ஆராதே கையாலே வாழ்வ மாவுரு போக ஆடிவ மாவுரு கொலவா நான் நம்பி கொள்ள நான் நம்பி கொலவா ஆளுமையா மாளுமையா ஆளுமையா மாளுமையா தேவனையா நான் தேவனையா ஆனாரி சுடலப்ப காப்பி தண்ணி வாங்கிட்டு வாங்க ஐயா. ஐயா சுடல என்ன வாழைப்பழத்தான் ஆமா அழகு புள்ள மாடசாமி மாலசாமி நேரம் தவறுது ஐயா ஆமையா 12 மணி ஆச்சு சதிச்சாம வேலையாச்சு ஆமா இது அழகு மாயாண்டி என்ன எப்படி வர பாருங்க ஏய், வாடா. சொல்லுகாரனுக்கு டீ கொடுத்துட்டாடப்பா ஆமாப்பா இது அழகு மகனே மாயாண்டி இறங்கிப்பா ஏ மாயாண்டி அழகு சொல்லல ஆமா ஏ மாயாண்டி மாயாண்டி சொல்லல. நேரம் தவறுதப்பா ஆமாப்பா எப்பா என்ன எனக்கு ஓரக்குளத்துல பூச வைக்கணும் பூச வேணும் எப்படி வந்துருக்குமா எப்படி எட்டாத வீடம் போட்டு தனி வச்சு மாலை சாத்தி எனக்கு உச்சியில கலசம் வச்சு எனக்கு உச்சி மலை காட்ட வேணும் ஒரு கோட்டை அரிசி போட்டு ஒரு கோட்டை அரிசி போட்டு எனக்கு
No.